கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாக இணைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் அருமையான இந்த ஒரு இரவு பொழுதிலே கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இன்றும் கூட அவருடைய மகத்துவம் உள்ள வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாகவும் தியானிக்கும்படியாகவும் நம்முடைய பிதாவாகிய தேவன் ஜீவனோடு ஒரு நாளை கிருபையாக இன்றும் கூட்டி தந்து நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு இன்றைக்கானதான இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சகோதரர் அறிவித்தவண்ணமாக சங்கீத புஸ்தகம் 119 அதிகாரத்தில் நம்ம பார்த்த பாடங்கள் அடிப்படையில் இன்னும் அடுத்த ஒரு பாடத்தை நம்ம பண்ண போகிறோம்னா பார்த்து தியானிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி 2 விஷயங்களை பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஆலேப் மற்றும் அடுத்து என்ன எழுத்து பார்த்தோம்? பெத்ங்கிற எழுத்து. எபிரேய எழுத்துக்களில் ஆலேப் பெத்ங்கிற 2 எழுத்துக்களை பற்றி நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்னா பார்த்துருக்குறோம். அதை மட்டும் சின்னதாக ஒரு மேலோட்டமான ஒரு விஷயமா பார்த்துட்டு நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன பாடம் தான். ஸோ தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளுக்குள்ளாக நம்மளை வழிநடத்துவாராக. நமக்கு நல்லாவே தெரியும் சங்கீதம் 119 அதிகாரத்தில் உள்ள அந்த ஒரு விஷயங்கள், அதாவது ரொம்ப ஒரு பெரிய அதிகாரம், அதிக வசனத்தை கொண்ட ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு பகுதி இது. 176 வசனங்கள். அடுத்து பார்த்தோம்னா அந்த அதிகாரத்துக்குள்ள அந்த 176 வசனத்துக்குள்ள 22 பிரிவுகளாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பிரிச்சிருக்கிறார். அப்போ எதன் அடிப்படையில் அந்த 22 அது ஒரு கண்டென்ட்டாக அங்கே தேவன் பிரித்திருக்கிறாருன்னா, தேவன் அவருடைய வார்த்தைகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் நிமித்தமாக 22 வார்த்தைகளின் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த 176 வசனங்களை 22 பிரிவுகளாக பிரித்து அந்த 22 எபிரேய எழுத்துக்களின் அர்த்தத்தை அந்த ஒரு 8 வசனங்களாக கொண்டு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அது ஆழமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விளங்கும்படியாகவும் ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் ஆலேப்புங்கிற எழுத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஆலேப்புங்கிற வார்த்தையின் அர்த்தம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதில் அந்த வார்த்தைக்கு முக்கியமான ஒரு தொகுப்பு எதாவது கொடுத்துருப்பாங்கன்னா கிரீக்கில் எருதுங்கிறது வந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு சின்னமாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயம். காளை, எருது, அந்த எருதினுடைய ஒரு கொம்பை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஆலேப்புங்கிற ஒரு எழுத்தினுடைய வடிவமாகவே பட்டை தீட்டப்பட்டதாக இருக்குன்னு கூட என்ன இருக்குன்னா வரலாறுல இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வலிமை, தலைமை, அதிகாரம், சேவை, சுமை சுமக்கும் திறன், உழைப்பு, இப்படி நிறைய வார்த்தைகள் அந்த ஒரு எழுத்துக்கு நிறைய ஒரு அதிகார எழுத்துக்களாக என்ன பண்ணனா குறிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம், முதன்மை, வல்லமை, வலிமை, தேவனுடைய அதிகாரம், அதாவது ஒரு துவக்கம்னு ஒன்று உண்டு இல்லையா? தேவனுடைய படைப்பில் ஒரு துவக்கம் உண்டு. நமக்கு நல்லாவே தெரியும் தேவனுக்கு என்ன கிடையாதுன்னா துவக்கமே கிடையாது. அப்படி துவக்கமே இல்லாதவரை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு எழுத்து தான் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஆலேப்புங்கிற எழுத்து. அதுதான் கீழே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் பெரும்பாலும் அமைதியாகவே செயல்படுகிறவர். அவர் எப்படி செயல்படுகிறாரு, எந்த ரூபத்தில் செயல்படுறாரு, எதன் அடிப்படையில் செயல்படுறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் நடத்துகிற விஷயங்கள், அவர் செயல்படுத்துகிற விஷயங்கள், அவர் முன்குறித்த விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கிறது போல் நம்முடைய கண்களுக்கு என்ன ஆகும்னா ஆவிக்குரிய கண்களுக்கு தெரியுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அப்போ ஆனால் அவருடைய செயல்கள் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்குது. எல்லாம் எதையுமே தவறாதபடி தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வழி நடத்திட்டு இருக்கிறார். அப்போ நான் அதில் பார்த்தோம், நம்ம என்ன பார்த்தோம்னா எல்லாவற்றுக்கும் மூல காரணர் யார் தான்னா தேவன் தான். அடுத்த எல்லா படைப்புகளும் அவருக்குள்ளே இருந்து தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது மனிதனுடைய ஆரம்பமும் துவக்கமும் எங்கே இருந்ததான்னு பார்த்தோம்னா தேவனுக்குள்ளே இருந்து தான் படைக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். அதுதான் சங்கீதம் 119 அதிகாரம் 1 to 8 வசனங்களை கூடியதான விஷயங்களை நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்னா பெத்துங்கிற 2வது இடத்தை குறித்து பார்த்தோம். அது நமக்கு நல்லாவே தெரியும். அது தேவனுடைய வீடை அடையாளப்படுத்துங்கிற ஒரு அடிப்படையான ஒரு வார்த்தையை தரக்கூடிய விஷயமா இருக்குது. அதில் கூட பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஜனங்கள் அவருடைய வீடு போல இருக்க வேண்டும் என்ற கருத்தில் இதனுடைய கோட்பாடு இருக்குதுங்கிறதை நம்ம பார்த்தோம். அப்போ அந்த வீடு தான் யாருக்கு பாதுகாப்பாக இருக்குன்னா தேவனுடைய பிள்ளைகள் தான் அந்த வீடு. அந்த வீடு தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னவா இருக்குன்னா பாதுகாப்பாக இருக்குன்னு இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இருதயம் தான் அந்த வீடு. அந்த இருதயம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பாங்கங்கிற விஷயத்த 2வது இல்லத்தின் அடிப்படையில் பார்த்தோம். அதான் எப்படி பார்த்தோம்னா பெத் என்பது வீடு, இன்று தேவன் வாசம் பண்ணும் இல்லமாகிய தேவனுடைய பிள்ளைகளை சுட்டி காண்டுகிற ஒரு விஷயமா இருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன எழுத்தை பார்க்க போறோம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கீமல்ங்கிற எழுத்தை 3வது எழுத்தை நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், எபிரேய எழுத்துல கீமல்ங்கிற 3வது எழுத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 3வது எழுத்துக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாடத்துக்கு தலைப்பாக நம்ம எதை வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா
ஒட்டகம். ஸோ ஏன் இந்த பாடத்துக்கு ஒட்டகம்னு வச்சுருக்கோம்னா, கீமல்ங்கிற இந்த எழுத்துக்கு ஹீப்ருவில் அது எதை தான் அடையாளப்படுத்துதுன்னா, இந்த ஒட்டகங்கிற ஒரு பொருளை தான், அந்த ஒரு மிருகத்தை தான் அது என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கலாம். அப்போ ஏன் இந்த 3வது எழுத்துக்கு தேவன் ஒட்டகம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க உள்ள போய் பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதில் நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன ஆகுதுன்னா இருக்குது. ஒரு ஒட்டகத்தால் இந்த உலகத்தில் என்னென்ன நன்மைகள் பெறப்பட்டிருக்குதோ, மனுகுலத்துக்கு பெறப்பட்டிருக்குதோ, உதாரணத்துக்கு ஒட்டகத்தினுடைய அந்த அந்த மிருகத்திலிருந்து எதுவுமே கழிவு கிடையாது. அந்த அளவுக்கு புரோஜனமான ஒரு மிருகமாக எது இருக்கணும். செத்து போனால் அந்த தோல் கூட காலங்காலத்துக்கு அநேகருக்கு பிரயோஜனப்படக்கூடிய விஷயங்களா இருக்குது. அதனுடைய மாம்சத்தை சாப்பிட்றாங்க, அதனுடைய பால் மின்பாடு அது ஜீவனோடு இருக்க நாள் வரைக்கும் மனிதனுக்கு ஒரு நடைபயணமாக போகக்கூடிய ஒரு ஊர்தியாக கூட அது என்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒட்டகத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது. ஹீப்ரூவில் எப்படி பார்த்தீங்கன்னா ஹெப்ரேயரில் 2 அர்த்தங்கள் இருக்குது. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா, ஒட்டகம் கேமலுங்கிறது பாலைவனத்தில் பாரத்தை சுமத்து நீண்ட தூரம் பிரயாணிக்கக்கூடிய ஒரு விலங்கு. இது முதல் அர்த்தமாக கொடுத்துருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா வழங்குதல், பலனளித்தல், நன்மை செய்தல்ங்கிற விஷயத்தை என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த ஒட்டகங்கிற அந்த கீமல்ங்கிற 3வது எழுத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கேஜே வாசகத்தின் ஆழமான ஒரு அர்த்தம் எப்படி இருக்குன்னா, இந்த எழுத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்குன்னா, உமது அடியனுக்கு மிகுதியான நன்மை செய்யும். அப்போ உமது அடியனுக்கு மிகுதியான நன்மை செய்யுங்கிறதன் அடிப்படையில் தான் சங்கீதம் 119 அதிகாரம் 17 வசனம் என்ன ஆகுதுன்னா துவங்கும். அப்போ இங்கே ஒரு கேள்வி என்ன நம்ம பார்க்குறோம்னா, ஒட்டகமானது எப்படி பாலைவனத்தில் ஒரு நீண்ட தூரமாக பிரயாணிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குதோ, அது அநேகருக்கு பிரயோஜனமாகவும் அநேகருக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்னும் ஆவிக்குரிய விஷயத்தோடு கொஞ்சம் சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது, இதில் தேவனையும் ஒட்டகத்தையும் நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்? ஏதாவது பதில் இருக்கா? தேவனையும் ஒட்டகத்தையும் நம்ம எதுக்காக கம்பேர் பண்ண முடியுமா? ஆதாம் மூலம் படைச்சா மனுகுலம் விழுந்து போகுது. அப்படி விழுந்து போன மனுகுலத்தை கிட்டத்தட்ட 6000 வருடமா சுமந்தவர் யார் தான்? யாரு? தேவன் தான். அப்போ அதன் அடிப்படையில தான் கீமேல்ங்கிற எழுத்துக்கு ஒட்டகங்கிற ஒரு பேர் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எபிரேய பாஷையில கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அப்படின்னா தேவன் மனுகுலத்தில் பிறந்த மனுஷர்களை சுமந்தாரான்னு கேட்டால் வசனம் சொல்லுது, ஆமாம் சுமந்தாரன். அது யாரை சுமந்தாருன்னா, ஒரு கூட்டத்தார பாவத்திலே விழுந்து போன மனுகுலத்திலிருந்து ஒரு சிறு ஜனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சுமந்திருக்கிறாருன்னு இங்கே என்ன பண்ணுதுன்னா வசனம் நமக்கு சொல்லுது. வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 1 அதிகாரம் 31 வசனம். உபாகம் 1 அதிகாரம் 31 வசனம். வனாந்திரத்தில் நீங்கள் நடந்து வந்த போது ஒரு அப்பா தன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல உங்கள் கடவுளாகிய யெகோவா உங்கள் வழியெல்லாம் தூக்கி சுமந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததை நீங்கள் பார்த்தீர்களே என்று சொன்னேன். அப்படின்னா இந்த ஒட்டகங்கிறது எப்படி மனிதருக்கு பிரயோஜனமான ஒரு விஷயமா இருக்குதோ, அதே போல மனுகுலத்துக்கு ரொம்ப முக்கியமானவராக யார் இருக்கிறான்னு பார்த்தோன்னா சர்வ சிருஷ்டிகராகிய பிதாவாகிய தேவன். ஏன்னா அவர் தான் துவக்கமும் ஆதிமா இருக்கிறதுனால எல்லாமே அவருக்குள்ள இருந்து படைக்கப்பட்டதா இருந்துட்டாலும் கூட அவர் தனக்கு சொந்தம் என்று ஒரு ஜனங்களை முதல்ல என்ன பண்ணியிருக்கிறான்னா சுமந்தார். அடுத்த இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். இது நான் எதுலேருந்து போட்டிருக்கேன்னா NWT டிரான்ஸ்லேஷன்லேருந்து போட்டிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி இருக்குது. ஏசாயா 46 அதிகாரம் 4 மற்றும் 5 வசனம். ஏசாயா 46 வசனம் 4 முதல். யாக்கோபின் வம்சத்தாரே, இஸ்ரேல் ஜனங்களில் மீதியாக இருப்பவர்களே கேளுங்கள். உங்களை கருவிலிருந்து காப்பாற்றியதும் பிறந்ததிலிருந்து தூக்கி சுமந்ததும் நான் தான். உங்களுக்கு வயதானாலும் உங்களை தூக்கி சுமப்பேன். உங்களுடைய தலைமுடி நரைத்து போனாலும் உங்களை தாங்குவேன். எப்போதும் போலவே உங்களை சுமப்பேன், தாங்குவேன், காப்பாற்றுவேன். எப்பேற்பட்ட ஒரு வசனம் பாருங்க. அது தமிழில் அந்த அளவுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி இருக்குது, புரிகிற மாதிரி இல்லை கேஜேவியில். ஆனால் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் வம்சத்தாரே, அந்த அழைப்பே ஒரு நபரை குறித்து தான் நமக்கு தெரியும். யாக்கோபினுடைய பேரை வச்சு தான் கூப்பிட்றாரு. அப்போ யாக்கோபின் வம்சத்தாரே, இஸ்ரேல் ஜனங்களே, மீதியாக இருப்பவர்களே கேளுங்கள். உங்களை கருவிலிருந்து காப்பாற்றியதும் பிறந்ததிலிருந்து தூக்கி சுமந்ததும் யார் தான்? நான் தான். உங்களுக்கு வயதானாலும் உங்களை தூக்கி சுமப்பேன். உங்களுடைய தலைமுடி நரைத்து போனாலும் உங்களை தாங்குவேன். எப்போதும் போலவே உங்களை சுமப்பேன், தாங்குவேன், காப்பாற்றுவேன். அப்போ நமக்கு நல்லாவே தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு காலகாலமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் அவங்க வீணடிச்சிட்டாலும் கூட தேவன் எந்த ஒரு கையிலையுமே அவர்களை தங்கள் கையிலிருந்து அவர் இறக்கி விட்டதாட்ட இல்லை.
அவங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருந்தாலும் கூட, எங்கெல்லாம் அவங்க ரொம்ப ஆழமாக போய் மனம் உருகி அவரை தேடுறாங்களோ அந்த இடத்தெல்லாம் எப்படா அவங்க, உதாரணத்துக்கு எப்படா அவங்க கூப்பிடுறாங்கிறத எதிர்பார்த்துருந்த மாதிரி தான் இருக்கும். யாருடைய செயல்பாடுனா தேவனுடைய செயல்பாடு. ஏன்னா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தில் நம்ம பார்த்துருக்குறோம், எகிப்தில் கிட்டத்தட்ட 430 வருடங்கள் அவங்க அடிமைத்தனமாக இருந்த பிற்பாடு தான் அவங்களோட கூக்குரல் யாரு கேட்குது, தேவனுக்கு கேட்கும்போது தேவன் உடனே அங்கே என்ன கொடுத்தார், மோசே மூலமாக அவங்களுக்கு ஒரு பதிலாக அங்கே என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. அப்போ இதே போல் சூழலில் அவங்க எங்கெல்லாம் தங்களோட ஏதாவது கஷ்டத்துக்குள்ளே போகும்போது, ஆழமான ஒரு சுமைக்குள்ளாக போகும்போது தேவன் அப்படி கைகூப்பி கரம் கூப்பி அவங்க கூப்பிடும்போது அந்த இடத்துலலாம் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மனம் உருகி அவங்கள என்ன பண்ணியிருக்கிறாருன்னா படைந்தார். இப்போ அப்படியே நம்மள்கிட்ட வந்துடலாம். அப்போ மாம்சீக இஸ்ரேலர்களை யார் சுமந்துட்டு இருக்காருன்னா பிதாவாகி தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சுமந்துட்டு இருக்காருன்னு பார்த்தோம். இப்போ ஆவிக்குரிய இஸ்ரேல் ஆகிய நம்மளை யார் சுமக்கிறாங்க? தேவன் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிரதிநிதியாக ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நம்மளை சுமந்துட்டு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சுமந்துட்டு இருக்கிறார். வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 11:28. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இங்க என்ன ஒரு விஷயத்த இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாருன்னா, அநேக ஒரு நிலைக்குள்ள ஒரு தாழ்மையான கஷ்டத்திலும் பாடுகளும் மத்தியில் சத்தியத்துக்குள்ள வந்த பிற்பாடு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கும்போதே முன்குறிக்கப்பட்ட ஜனங்களாகிய நமக்கு நிறைய விஷயங்கள் எப்படி தான் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கிடையாது. அங்கே அநேக கஷ்டங்கள் பாடுகளுக்குள்ள தான் என்ன பண்ணியிருக்கோம், நடந்திருக்கும். அப்படி நடந்தவங்கள தான் நம்மளை தேவன் எப்படி கூப்பிடுறாங்கன்னா கிறிஸ்து மூலமாக, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் வாருங்கள். அடுத்து என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆக்சுவலி இந்த வார்த்தை யாரும் சொல்ற மாதிரி இருக்கும்னா பிதாவாகி தேவன் சொல்ற வார்த்தை மாதிரி தான் இருக்கும். அப்ப இளைப்பாறுதலை தேவன் யார் மூலமா நமக்கு தந்திருக்கிறாருன்னா அவருடைய குமாரன் மூலமாக தந்திருக்கிறார். அப்படின்னா அவருடைய குமாரன் மூலம் நமக்கு ஏன் இளைப்பாறுதல் தந்திருக்கிறார்? ஏற்கனவே இந்த இளைப்பாறுதலை ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்க. வசனம் பார்ப்போம் இல்லையா, ஒரு கோழி தன் குஞ்சுகளை சுமப்பது போல எத்தனையோ முறை உங்களை கூட்டி சேர்க்க நான் என்ன பண்ணேன், மனதார். அங்கே யாரு தான், தேவன் தான். ஆனா பிரதிநிதி யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இப்ப அதே வசனத்தை தான் இங்கே நமக்கு எப்படி கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட வந்துருங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இந்த உலகத்துல தேவனுடைய பிரதிநிதியாகிய கிறிஸ்துவிடத்துல கிடைக்கக்கூடிய இளைப்பாறுதலை தவிர இந்த உலகத்துல வேற எங்க போனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல், அதாவது சந்தோஷமான சுகமான கனமான ஒரு வாழ்க்கை முறை எங்கேயுமே கிடைக்காதுங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் இங்க அடுத்த எபிரேயர் 2:10 என்ன சொல்றாருன்னா, வாசி. எபிரேயர் 2:10 அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றுதான் இருந்தது. அப்ப தேவன் கிறிஸ்து மூலம் நமக்கு இளைப்பாறுதல் எப்படி தந்திருக்கிறாருன்னா, எப்படி தந்திருக்கிறாரு, அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு யார, ரட்சிப்பின் அதிபதி என்ன பண்ணியிருக்கிறாரு, உபத்திரத்துக்குள்ள பாடுபடுத்தி கஷ்டப்படுத்தி அவரை பலியாக தந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொடுத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல கிறிஸ்து அந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி தான் யாரை சுமந்துட்டு இருக்கிறாருன்னா, தேவன் அவருடைய குடும்பமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாகி 1,44,000 பேர் என்ன பண்ணிருக்காருன்னா கிறிஸ்து மூலமா பாதுகாப்போடு அரவணைப்போடு கொண்டிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த உலகத்துல இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா, எங்களுக்கு தேவன் பட்சத்திலும் கிறிஸ்துவனுடைய அரவணைப்பிலும் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு ஒரு கிறிஸ்தவன் சொல்ல, உலகத்தில் ஒரு கிறிஸ்தவன் சொல்ல முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன கிடையாதுன்னா சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு அதே இது நமக்கு தேவனுடைய பராமரிப்பில் கிறிஸ்துவை கொண்டு பாதுகாப்பு இருக்குன்னா, ஒரு அரணான இரு கரம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பாதுகாக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்து மட்டும் இல்லை, தேவாதி தேவனுடைய தூதர்களும் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்காங்கன்னா பாதுகாப்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க. எதுக்காக இந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு? எந்த வகையிலையும் நம்ம வழி தப்பி விடக்கூடாது, கெட்டு போகக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் தான் கிறிஸ்துவனுடைய அரவணைப்பும் மேலான தேவனுடைய தூதர்களை கொண்டதான பாதுகாப்பு நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ இங்கே ஒரு விஷயத்தை பார்க்கலாம், ஒரு 4 விஷயத்தை இங்கே கொடுத்துருக்கிறார் பிரதர். இந்த ஒட்டகங்கிற ஒரு எழுத்துக்கு 4 வார்த்தைகளை 4 ஒரு கருத்துக்களை இங்கே என்ன பண்ணிருக்காருன்னா கொடுத்துருக்காரு. அதில் ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக நமக்கு 4 கருத்துக்கள். அதில் முதல் விஷயம் எப்படி இருக்குன்னா, வாசி.
முன்னேறுதல். ஒட்டகம் நிற்காமல் இலக்கை நோக்கி பயணிப்பதை போல தேவனுடைய பிள்ளை விசுவாசத்தில் தொடர்ந்து முன்னேற வேண்டும். அப்ப இங்க என்னன்னா, இளைப்பாறுதலுக்குள்ள வந்துட்டதான நம்ம இன்னைக்கு இளைப்பாறுதலுக்குள்ள இல்லைன்னு யாருமே என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துல இருக்கிறவங்க சொல்ல முடியாது. அப்ப இளைப்பாறுதலுக்குள்ள வந்த நாம என்ன செய்யணுமா, ஒட்டகம் போல நிற்காம கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதான அந்த விசுவாசத்தை என்ன செய்யணுமா, நம்ம ஜீவகாலம் முழுவதும் அதை என்ன பண்ணணுமா, பாதுகாக்கணும். முதல் விஷயம் கொடுக்குறார். இப்ப அடுத்த ரெண்டாவது விஷயம், பாரத்தை சுமத்தல். ஒட்டகம் பாரத்தை சுமப்பதை போல தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த பொறுப்பை உண்மையுடன் சுமக்க வேண்டும். அப்போ ஒண்ணு விசுவாசம். இப்ப ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, ஒட்டகம் பாரத்தை சுமப்பதை போல தேவன் ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுத்திருக்கிறாரு, சுமைங்கிற ஒரு வேலை என்ன பண்ணிருக்காருன்னா கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த சுமைங்கிற வேலை இப்படிதான் இந்த விதமா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு வேலைகளை ஏற்படுத்தி கொடுக்குறார். இப்ப ஏற்படுத்தி கொடுக்குற வேலைகளை அவங்க கரெக்டா செய்யணுமா செய்யக்கூடாதா, எப்படி செய்யணும்? மனதார உள்மனதோட இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த வேலையை என்ன பண்ணணும்னா செய்யணும். இதை ஏன் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும், அந்த ஒட்டகத்தை அப்படியே நீங்க பேக்ரவுண்ட்ல திங்கில் வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட படிச்சோம்னா இன்னும் நமக்கு என்ன ஆகுனா ஆழமா புரியும். இது ரெண்டாவது விஷயம். இப்ப மூணாவது விஷயம் என்ன, தேவனுடைய தாராள கிருபையை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பெற்றிருக்கோம். வாசம். தேவனுடைய தாராள கிருபை என்பது நன்மை செய்தல், பலன் அளித்தல் என்பதையும் குறிக்கும். தேவன் தம்முடைய கிருபையையும் ஆசீர்வாதங்களையும் தம் ஜனங்களுக்கு தாராளமாக அளிக்கிறார். அப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, தாராளமா உள்ள ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து என்ன பெற்றிருக்கோம், நாம பெற்றிருக்கிறோம். அப்படி தாராளமா தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நாம மற்றவங்களுக்கு என்ன மட்டும்தான் செய்யணுமா, நன்மை மட்டும்தான் செய்யணும். ஒட்டகமானது எங்கேயுமே எந்த ஒரு சூழலுமே என்ன பண்ணாது, பிரயோஜனமற்ற ஒரு விஷயங்களை யாருக்குமே கொடுக்காது. அது கொடுக்கறது எல்லாமே, அது செத்தாலும் சரி ஜீவனோட இருக்கக்கூடிய நாட்களிலும் சரி, அது கொடுக்கறது எல்லாமே என்னதான் இருக்குன்னா நன்மையான ஒரு பொருளாக அது மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படக்கூடியதாக தான் இருக்கு. அப்ப அந்த ஒட்டகத்தோடு நம்மளை கம்பேர் பண்ணும்போது அநேக ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தந்திருக்கிறாரு. அப்படி ஆசீர்வாதத்தை தந்திருக்காரு, நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு நன்மையை மாத்திரம் என்ன செய்யணும்னா செய்யணும். நாலாவது, பிறருக்கு நன்மை செய்வது. தேவன் நமக்கு நன்மை செய்தது போல நாமும் பிறருக்கு நன்மை செய்யும் வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்ப இங்க நாலாவது என்ன சொல்றாங்கன்னா, நன்மை செய்தலுங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம வாழ்க்கையா கொண்டு என்ன பண்ணணுமா, வாழணும். அப்போ நன்மை செய்யறதுக்கு எப்பவும் வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இன்னும் கிடையாது, வாய்ப்பு கிடையாது. ஆனா கண்டிப்பா கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நோக்கி தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணுமாம்னா காத்திருக்கணும். எப்போ வரும், எப்படி வரும், யாருக்கு நம்ம மூலியமாக என்ன தேவைகள் வரும், என்ன பூர்த்தி செய்ய வேண்டிய. உதாரணத்துக்கு இன்னைக்கு பாலைவனத்தில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டகம் வரிசையாக வைக்கப்பட்டு, நம்ம இப்போ டவுனில் வந்து கார், ஆட்டோ, டாக்ஸி, வேன்லாம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி பாலைவனத்தில் நீங்கள் போய் இப்போ ராஜஸ்தான்லாம் போய் பார்த்தீங்கன்னா உள்ளாடி பிரயாணிக்கணும்னா அங்கே வரிசையாக ஒட்டகம் இதே மாதிரி அமர்ந்து இருக்கும். எதுக்குன்னா பிரயாணம் போகிறதுக்கு. அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அது என்ன செய்யும்னா தன் மேலே ஒருத்தரை சுமந்துட்டு அவர் எங்கே வர போகணுமோ அது என்ன ஆகுதுன்னா போகுது. அதே போல தான் நமக்கும் எப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ இந்த ஒட்டகத்துக்கு எந்த விதமான வேலைகளை தேவன் தருவார்னு என்ன ஆகாது தெரியாது. ஆனால் தரும்போது நேர்த்தியாக அந்த வேலையை எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் ஒரு முழு மனசோட அதை செய்யக்கூடிய, எஜமானுக்கு செய்யக்கூடிய ஒரு ஊழியமாக நினைச்சு அதை என்ன செய்யணுமா நாம் செய்யணும்னு பார்க்குறோம். அப்போ இந்த 4 விஷயத்தில் நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம்னா, ஒட்டகம் எப்படி பாலைவனத்தில் அது சுமையோடு சுமந்து தன்னுடைய வாழ்க்கை முழுது நடக்குதோ அதே போல தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதான விசுவாசத்தில் மரணம் வரைக்கும் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். அடுத்தது, ஒட்டகம் பாரத்தை சுமப்பது போல தொடர்ந்து நமக்கு தந்திருக்கிற வேலையை என்ன பண்ணணும், செய்யணும். அடுத்தது, நன்மைங்கிற ஒரு விஷயத்துல எந்த ஒரு குறைபாடு இன்றி தேவன் நம்மளை ஆசீர்வாதித்தது நிமித்தமாக, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளை கொண்டு போனது நிமித்தமாக நாமளும் என்ன செய்யணுமா, மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். இந்த நன்மை செய்கிறதையே என்ன செய்யணுமா, வாழ்க்கையா கொண்டு நடக்கணும். அப்போ ஒட்டகத்தில நமக்கு என்ன ஒரு பாடம்னா, ஒட்டகம் அதே ரீதியில தான் இருக்குன்னா அந்த ஒட்டகத்தை தான் யார் அடையாளப்படுத்தணும், அந்த கேமல்ங்கிற எழுத்து யாரை அடையாளப்படுத்தணும், பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துது. யாராவது உதவி கேட்டால் தேவன் செய்யாமல் இருப்பாரா? யாராவது தேவைகள் கேட்டால் பூர்த்தி செய்யாமல் இருப்பாரா? கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டார், செய்யாமல் இருக்க மாட்டார். அதே போல தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கணுங்கிறதான் அந்த ஒட்டங்கிற ஒரு மிருகத்துக்கு, அந்த ஒரு கீமலுங்கிற எழுத்துக்கு அடையாளமாக இங்கே என்ன பண்ண சொல்லப்படும். இப்போ நமக்குள்ள கடந்து போகலாம். இப்போ முதல்ல பார்த்தோம், இஸ்ரேல் ஜனங்களை தேவன் சுமக்கிறாரு. அடுத்தது, ஆவிக்குரிய இஸ்ரேலில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார், சுமந்துட்டு இருக்கிறார். நாம ஒரு நாள் யாரை சுமப்போம்?
சொல்லுது புரியுதா? இப்ப நாம ஒரு நாள் யாரை சொல்ல போறோம்னா, ஒட்டுமொத்த மலகத்தின் தாய் ஸ்தானத்துல, ஒட்டுமொத்த மனுகுலத்தினுடைய தாய் ஸ்தானத்துல இருந்து அவங்கள சுமக்கக்கூடியவங்களா யார் இருக்க போறோம்னா சபை. அப்போ எவ்வளவு ஒரு அந்த ஒரு இதா ஒரு மேட்சிங்கா போகுது பாருங்க. ஒரு தேவன் முதல்ல என்ன பண்றாரு, அந்த உலகத்துல ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து, ஒரு இஸ்ரேல் ஜனங்கத்தை தேர்ந்தெடுத்து என்ன பண்றாருன்னா சுமக்கிறாரு, அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பை அவங்க விருதவா தள்ளும் போது அடுத்த யாருக்கு வருது? ஆய்வுக்குரிய இஸ்ரேலாய புறஜாதிகளுக்கு அந்த வாய்ப்பு வருது. அது தன்னுடைய மகனுக்கு அது என்ன பண்றாரு, சுமக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாரு. அவர் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றாரு, ஒரு பிசுறு இல்லாம நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சுமந்துட்டு இருக்கிறார். அடுத்தது ஏன் இந்த ஒரு ஏற்பாடுன்னா, நாம தான் ஒரு நாள் தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படி ஒட்டுமொத்த மனுகுலத்தையும் இழந்ததை கொடுத்து, தேவன் கிறிஸ்து மூலமாக சபையும் சேர்ந்து இழந்தவைகளை எல்லாம் அவங்களுக்கு திரும்ப கொடுத்து அவங்கள ஒன்றிணைத்து அம்மா ஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு வகுப்பார் தான் யாருன்னு பார்க்குறோம்னா 1,44,000. அப்போ இந்த ஒட்டகமே யார் தான்னா நாம தான். அப்போ இந்த ஒட்டமாக இருக்கக்கூடிய நாம நமக்கு இங்கே என்ன செய்யப்பட்டு கொண்டு இருக்குன்னா, ட்ரைனிங் பீரியட் என்ன பண்ணப்பட்டிருக்கு, நடந்துட்டு இருக்கு. எதை எப்படி எந்த முறையில் கையாளணும், எந்தெந்த சூழலில் எந்தெந்த விஷயங்களை நம்ம நேர்த்தியாக செய்யணும், எந்தெந்த சூழ்நிலையில் பேசலாம், எந்தெந்த சூழ்நிலையில் பேசக்கூடாதுங்கிற விஷயங்களை தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நமக்கு தந்திருக்காரு. அப்போ ஒரு ஒட்டமானது தன்னுடைய வாழ்க்கையின் முழு பிரயாணம் எங்கதாம்னா பாலைவனம், வனாந்திரம். அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலோட பிரயாணம் எங்கே தான்? உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தேவன் அருமையான குடும்பங்களை நமக்கு ஏற்படுத்தின மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் எங்கே பிரயாணிச்சுட்டு இருக்கும்னா, வனாந்தரங்கிற ஒரு பிரயாணம், ஒரு தேசத்தில் நமக்கு என்னதுன்னா அது பிரயாணிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அந்த வாழ்க்கையை நம்மளால் ஒரு குடும்பத்தாரோடோ ஒரு உலகத்தாரோடோ மற்றவங்களோட ஒப்பிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நமக்குன்னு தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வழி தான் என்ன வழின்னு பார்த்தோம்னா வனாந்தரமான பிரயாணம். அப்போ இந்த வனாந்தர பிரயாணத்தில் தொலைதூர பிரயாணம் செய்ய போகும் ஆயத்தமாகும் போது ஒட்டகத்தினுடைய எஜமான், உதாரணத்துக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கலாம். நம்ம பிரயாணம் போயிட்டு இருக்கிறோம். இப்படி பிரயாணம் போயிட்டு இருக்கக்கூடிய நம்மகிட்ட நம்முடைய எஜமான் என்ன எதிர்பார்ப்பார்? உதாரணத்துக்கு இந்த பிக்சரை பாருங்க. ஆயத்தப்படுறாரு, எங்க பிரயாணம் போவதற்கு ஆயத்தப்படுறாரு. ஆயத்தப்பட்டு அந்த ஒட்டகத்தை ரெடி பண்றாரு, சுமையெல்லாம் ரெடி பண்ணி ரெடி பண்றாரு. அப்படி ரெடி பண்ணும்போது உதாரணத்துக்கு அந்த ஒட்டகத்துக்கே போயிடலாம். அந்த ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி. இப்போ அந்த எஜமான் அந்த ஒட்டகத்தை என்ன ஒரு ரீசனா அதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம போகக்கூடிய இந்த பிரயாணத்தில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் இந்த ஒட்டகம் என்ன பண்ணணும், நம்மளை கொண்டு சேர்க்கணும். சேர்த்து அந்த வேலையை முடிச்சுட்டு நல்லபடியாக என்ன பண்ணணும், அது திரும்ப கொண்டு வரணுங்கிறது தான் யாருடைய மைண்ட் செட்டுன்னா எஜமானுடைய மைண்ட் செட்டு. இப்போ ஒட்டகத்துக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குமாங்க? ஒட்டகத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குமானா அன்புக்குரிய சகோதர சகோதரி, கண்டிப்பாக என்ன ஆகும், ஒட்டகத்துக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன் இங்கே ஒட்டகத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்னா, ஒட்டகத்தை எந்த அளவு எஜமான் நேசிக்கிறாரோ அந்த நேசம் எவ்வளவு ஆழமாக இருக்குதோ அந்த ஆழத்தை ஒட்டகமானது உள் வாங்கிட்டோன்னா அது என்ன செய்யுமா, அந்த அன்புக்கு பிரதித்துவமாக நன்மை என்ன பண்ணுவோம், எஜமானுக்கு செய்யும். எப்படி கிரியையா அது போகக்கூடிய பாதைக்கு நேர்த்தியாக அணங்காமல் குலுங்காமல் அந்த எஜமானை என்ன பண்ணும், கொண்டு போகும். இப்போ அப்படி கொண்டு போகும்போது தான் உதாரணத்துக்கு இந்த வசனத்தையே அங்கே என்ன பண்ணுறோன்னா முதல் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதை தான் முதலாம் வசனமே அங்கே என்ன பண்ணுதுன்னா கோட் பண்ணுது. சங்கீதம் 119 அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. சங்கீதம் 119:17. உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும். அதாவது இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நான் உயிரோடு இருந்து உங்களுடைய வார்த்தையை கடைபிடிக்கும்படி உங்கள் ஊழியனுக்கு அன்பா இருங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஒட்டகமானது நன்மை ரிட்டர்ன் செய்யணும்னா, அந்த அன்பை உள்வாங்கி நன்மையை ரிட்டர்ன் செய்யணும்னா, அது பிரயோஜனமான விஷயங்கள் அவருக்கு கொடுக்கணும்னா இந்த அன்பை எந்த அளவு அந்த ஒட்டகம் உள்வாங்கியிருக்கணும். ஏன்னா ஒட்டகம் அந்த அன்பை ஆழமாக உள் வாங்கலைன்னா கைமாறா திரும்பி அது என்ன பண்ணாது, எஜமானுக்கு ஏற்ற வகையில் வாழாது, நடக்காது, அவர் எதிர்பார்க்க விஷயங்களை கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த சங்கீதக்காரன் என்ன கொடுக்குறாருன்னா, தேவனே உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை என்ன பண்ணுவேன், கை மீறி என்ன சொல்கிறோ அதை நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். எனக்கு தேவை என்னது, உம்முடைய அன்பு.
இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த வசனத்தின்படி சங்கீத காப்பம் கேட்பது என்னங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. தேவன் நம்மீது வைத்த அன்பு அதாவது தேவன் நம்மீது அன்பு வைத்திருக்கிறார் என்றால் நம்முடைய பதில் என்ன? அந்த அன்புக்கு என்ன கிடையாது? அளவே கிடையாது. அந்த அன்புக்கு அடையாளமே யார் தான்? அவருடைய ஒரே பேரான குமாரன் தான். அதான் வசனம் பார்க்குறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒட்டுமொத்த மனுகுலத்துக்கமான அன்பு தான் இது. ஆனால் அந்த அன்பை முதல்ல யாருக்கு கொடுத்துட்டாருன்னா, ஒட்டக வகுப்பாராகிய நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த அன்பை இந்த ஒட்டகம் ருசிச்சா அதனுடைய கிரியை வாழ்க்கை அழகா இருக்குமா? இப்போ இந்த அன்பை ருசிக்கலைன்னா இந்த ஒட்டகனுடைய வாழ்க்கை அழகா கிரியா இருக்குமா? எந்த அளவு அந்த எஜமானுடைய அன்பை ஆழமா அந்த ஒட்டகம் ருசிக்குதோ, அவர் போடுற ஆகாரங்களை சாப்பிடுதோ, அந்த அளவுக்கு அந்த ஒட்டகத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? உற்சமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நிதானமா இருக்கும். எங்கேயுமே என்ன ஆகுது? திமிராது. அவர் காட்டுற பாதையில் அது என்ன ஆகும்? போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த அன்பை உள் வாங்கலைன்னா, அந்த அன்பின் ஆழத்தை புரியலைன்னா, அதனுடைய எஃபெக்ட் அந்த இதுக்கு தெரியலைன்னா அது என்ன ஆகாது? திமிரும், சொல் பேச்சு கேட்காது, அவர் எதிர்பார்க்க மாதிரி போகாது, திடீர்னு படுத்துக்கும். அப்போ காரணம் என்னன்னா, அந்த அன்பை உள் வாங்காதனால. அப்போ அன்பை உள் வாங்கலைன்னா, இப்போ லிட்டரலாக எடுத்துக்கலாமே, ஒரு அப்பா காமிக்கக்கூடிய அன்பு அந்த குழந்தைக்கு ஆழமாக புரியலைன்னா அந்த குழந்தை சொல் பேச்சு கேட்குமா? கேட்கவே கேட்காது. நம்ம ஒரு வழியில் போச்சுன்னா அது மறு வழியில் தான் என்ன ஆகும்? போகும். அதே போல தான் இந்த ஒட்டகம் தன்னுடைய அன்பை தேவனிடத்தில் என்ன பாருது? கேட்குது, அவரும் காமிச்சாரு. ஆனால் ஒட்டகம் அதை எந்த அளவுக்கு உள் வாங்குதோ அந்த அளவுக்கு அது எப்படி இருக்கும்? உண்மையாக இருக்கும். ஒருவேளை அது உள் வாங்கலைன்னா அது என்ன ஆகாது? கிரியா எஜமான் எதிர்பார்க்குற மாதிரியான கிரியை அதுக்குள்ள இருந்து என்ன ஆகாதுன்னா வெளிப்படாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த உன்னத தேவன் அன்பை பெற்ற நான், இப்போ என்ன நான் கேள்வி கேட்குறேனே, இந்த உன்னத தேவனுடைய அன்பை பெற்ற நான், தேவன் எதிர்பார்க்கறத நான் செய்கிறேன்னா எனக்குள்ளே நான் ஒரு கேள்வி கேட்டோம்னா கொஸ்டின் மார்க் தான். அந்த அன்பு தெரியும், அந்த அன்பின் ஆழம் தெரியும், அதை தந்தவருடைய மகிமை தெரியும், கனம் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அந்த அன்பை நான் அசை போடலைன்னா, ஒட்டகமானது எப்படி எஜமான் கொடுக்கக்கூடிய ஆகாரத்தை அசை போட்டு அதனுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ளுதோ, அதே போல தேவன் தரக்கூடிய ஆகாரங்களை அந்த அன்பை நாமளும் அசை போடலைன்னா, அதை ருசிக்கலைன்னா நம்மளும் என்ன பண்ண முடியாது? தேவன் அதாவது நம்ம எஜமான் கேட்குற மாதிரி அவர் நினைக்கிற மாதிரி நம்மளால எதுவுமே என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. பிரயாணம் பாதியில் என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும் பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு இதில் எனக்குள் இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்குள்ள வர வேண்டிய சில கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவன் என்மேல் வைத்த அன்பு தெய்வீக அன்பு, அதில் எந்த குறைபாடோ மாசோ எதுவுமே என்ன ஆகாது? கிடையவே கிடையாது. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வீக அன்புக்கு நான் பாத்திரவானா? கேள்வி வருதா இல்லையா? ஏன்னா எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க இந்த உலகத்தில், எத்தனையோ படைப்புகள் இருக்கு. இவருக்கு யாருக்குமே கிடைக்காததான இந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கு? இந்த உலகத்தில் அற்பமாக பிறந்த ஒருவனாகி எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா கிடைச்சிருக்கு. அப்போ அதுக்கு நான் பாத்திரவானங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வீக அன்பின் ஆழம் எனக்குள் பதிந்திருக்கிறதா? நல்லா புரிஞ்சுடுங்க. ஏன்னா அந்த முதல் வசனத்தை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, தேவனே உங்களுடைய அன்பை எனக்கு என்ன பண்ணுங்க? கொடுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணுறேன்? செய்கிறேன். இப்போ நம்மகிட்ட வந்துட்டா என்னன்னா, தேவன் அன்பு நமக்கு காமிச்சிருக்கிறாருன்னா காமிச்சிருக்கிறார். எந்த அளவு காமிச்சிருக்கிறார்? தன் குமாரனையே பலியாக கொடுத்து காமிச்சிருக்கிறார். அவங்க என்ன பார்க்குறோம்னா, அந்த தெய்வீக அன்பின் ஆழம் எனக்குள் பதிந்திருக்கிறதா? பதியலைன்னா எஜமான் எதிர்பார்த்து என்னால் செய்ய முடியாது. அடுத்த மூணாவது பார்த்தீங்கன்னா, நாலாவது, அந்த தெய்வீக அன்புக்கு என் இருதயமானது உண்மையாக இருக்கிறதா? அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வீக அன்புக்குரியவருக்கு நான் செவி கொடுக்கிறேனா? இப்போ என்னதான் அந்த அன்பை வாங்கிட்டாலும் ருசிச்சுட்டாலும் அவர் காட்டுற பாதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஏற்ற காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒருக்கு இங்கே போக சொல்லுவார், ஒருக்கு இங்கே போக சொல்லுவார். எடுத்த உடனே என்ன பண்ணுவார்? நீ ரிட்டர்ன் போ, இன்னைக்கு அங்கே என்ன பண்ண வேண்டாம், போக நான் திரும்பி போயிடலாம்னு சொல்லுவோம். இப்போ நான் திரும்பி போக மாட்டேன், நேராக தான் போக முடியும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ எந்த நேரத்தில் அவர் எப்படி எதிர்பார்க்குறாரோ அப்படி அவர் நமக்கு தந்த அன்பை நாம் என்ன பண்ணியாகணுமா? பிரதிபலிக்கணும். எப்படி? நன்றி கடனா பிரதிபலிக்கணும். அப்போ இந்த கேள்விகள் நமக்குள்ள வருது. ஏன்னா நம்மளால அதுக்கு ஏற்ற கிரியைகளை, அந்த அன்புக்கு உண்மையான கிரியைகளை ஒரு ஒட்டகமாக இருந்து நமக்கு நன்றி கடனா செய்ய முடியலை.
அப்போ இங்கே என்ன ஒரு விஷயம் பார்த்தோம், இன்னொரு கேள்வி என்ன பார்க்கணும்னா, இந்த விதமான கேள்வி உணர்வுபூர்வமா ஆக்கப்பூர்வமா நான் இன்னைக்கு நியாயமாக இருந்தேனா, இன்னைக்கு நல்ல விஷயங்கள் ஏதாவது செஞ்சேனா, தேவனுக்கு பிடிச்சிருக்குமா, தேவனுக்கு பிடிச்சிருக்காங்கிற இந்த விதமான ஆழமான உணர்வுகள் கேள்விகள் நமக்குள்ள வரலன்னா, ஏற்ற நேரத்தில் தேவன் செய்ய நினைக்கிறத நாம செய்ய உணர்த்துற விஷயங்களை நம்மளால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, நடத்த முடியாது, வாழ முடியாது. ஏன்னா அந்த அன்பின் ஆழம் நமக்கு என்ன இருக்கு, போக வேண்டிய முறையா சரியா என்ன பண்ணப்படலைன்னா போகல, ஆகாரமா உள்ள போகல. அப்ப நாம் எந்த நேரமும் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, நான் ஒரு ஆவிக்குரிய ஜீவி. நல்லா புரிஞ்சுக்கலாம். நாம் ஒரு ஆவிக்குரிய ஜீவிங்கிற உணர்வு நமக்குள்ள இருந்தாதான், உதாரணத்துக்கு நாம் ஒரு ஏலியன்கிற ஒரு, நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நான் யாரு, ஒரு வேற்று கிரக வாசிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்தாதான் நம்ம செய்யறது, நடக்கிறது, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய செயல்பாடுகள்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு என்ன பண்ணுவோம், யோசிப்போம். அதே இது நமக்கு எல்லாம் சாதகமாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், யோசிக்க மாட்டோம். அதெல்லாம் என்ன பார்க்குறோன்னா, ரெண்டாவது என்ன கொடுக்குறாருன்னா, நான் உயிரோடு இருப்பதின் நோக்கம் தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்வதற்காக மட்டும்தான். அவர் எந்த நேரத்தில் எதை அனுமதிக்கிறாரோ அதை அவருடைய சத்திய வசனத்தின்படி நான் என்ன செய்யணும், செய்யணும். ஒட்டகத்துக்கு எப்படி எஜமான் ஆர்டர் போடுவாரோ எந்த நேரம் தெரியாது. அவர் பிரயாணப்பட்டு எப்போ போகணும்னு நினைக்கிறாரோ அப்போ ஒட்டகம் என்ன ஆகணும், தன்னை தயார்படுத்தி அதுக்கு ரெடியாக இருக்கணும். அதே போல தான் நாமளும் என்ன செய்யணும்னா, இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் தூக்கி சுமக்கக்கூடிய இந்த ஸ்தானத்துக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்க நாம அதுக்காக ஆயத்த பணியில் நம்ம என்ன செய்யணும், தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதான் மூணாவது சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையே இந்த வனாந்தர பாதையில் நம்மை புடமிடும் புழுதி புயல். அது சில நேரம் கண்ணு தெரியாது, அந்த அளவுக்கு புழுதி புயல் அடிக்கும். சில நேரம் ரொம்ப இதமான காத்தடிக்கும், சில நேரம் வெயில் என்ன பண்ணும், வாட்டி வதைக்கும். எந்த நேரத்தில் கிளைமேட் எப்படி மாறும்னு ஒட்டகத்துக்கு தெரியவே தெரியாது. ஆனால் எஜமான் சொன்னா அந்த எந்த புழுதி புயலானாலும் சரி, எந்த வெயிலானாலும் சரி, எந்த இதமான சூழலாக இருந்தாலும் சரி, ஒட்டகம் என்ன பண்ணி தான் ஆகணும், வனாந்தரத்தில் பிரயாணிச்சான். அதுதான் இந்த வனாந்தர பிரயாணத்தில் நாம் அடுத்து எடுக்க வேண்டியது என்ன ஒரு விஷயம்னு பார்க்கணும்னா, ரெண்டாவது வசனம் வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 119:18. சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கே என் கண்களை திறந்திருளும். அப்ப இங்க ரெண்டாவது வசனம் எதன் அடிப்படையில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, உமது வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திரணும். இங்க என்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஒட்டகத்துக்கு எப்படி அனுதினமும் அதுக்கு ஏற்ற ஆகாரங்கள் தேவைப்படுதோ, அது பிரயாண தூரம் போவதற்கு நல்லா புரிஞ்சுடுங்க. இன்னைக்கு ஒட்டகத்துக்கு ஆகாரம் கொடுத்துட்டா ஒரு மாதம் ஒட்டகத்துக்கு ஆகாரமே கொடுக்கண்டா அது நம்ம செய்ய இடத்துக்குலாம் வரும், கூப்பிட இடத்துக்குலாம் வரும்னா வராது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இன்னைக்கு ஒன்றே, இன்னைக்கானது தேவன் என்ன பண்ணிட்டாரு, சத்திய ஆகாரத்தின்படி நடத்திட்டாருன்னு வைங்களேன். நாளைக்கு இந்த சத்திய ஆகாரம் நம்ம மைண்டில் இருக்குமான்னு கேட்டால் என்ன ஆகாது, இருக்காது. அப்ப நாளைக்கான வாழ்க்கைக்கு அங்க என்ன ஆகணும், பழையபடி அடுத்த நாள் அதுக்கான ஆகாரங்கள் நமக்கு என்ன ஆகணும், கிடைக்கணும். இப்ப கிடைக்கணும்னு நம்ம என்ன செய்யணும், தேவன்கிட்ட கேட்கணும். தேவனே, இன்னைக்கு இந்த வாழ்க்கையின் வாழ்வதற்கு தேவன் என்ன ஒரு விதமான உங்களுடைய ஆகாரத்தை எனக்கு தாரீங்களோ அதை எனக்கு என்ன பண்ணுங்க, தாங்கன்னு சொல்லி நம்முடைய அதிகாலை எழுப்புதல்ல நம்ம தேவன்கிட்ட என்ன பண்ணணும், கேட்கணும். அப்ப இங்க என்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம், நாம் தேவனிடத்திலும் கிறிஸ்துவிடத்திலும் என் கண்களை திறந்தல் வந்து கேட்க வேண்டுமானா கண்டிப்பா என்ன பண்ணணும், கேட்கணும். கேட்கலன்னா தரமாட்டாருன்னா தரமாட்டார். இப்போ உதாரணத்துக்கு என் இருதயம் ஒரு விஷயத்தை தேடலைன்னா இந்த மாம்சம் அதை என்ன பண்ண முடியாதுன்னு அடைய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு ஆகாரம் வேணும்னா நான் இருக்க இடத்துக்கு என்ன பண்ணாது, ஆகாரம் வராது. ஒன்று கேட்கணும், இல்லைன்னா இருக்க இடத்துல போய் நான் என்ன பண்ணணும், எடுத்து சாப்பிடணும். அதே மாதிரி ஆவிக்குரிய விஷயத்தில் தேவனிடத்திலிருந்து நம்ம எதுவும் பெற்றுக்கொள்ளணும்னா கேட்காம என்ன பண்ணாது, கிடைக்கவே கிடைக்காது. ஒன்று நாமளா போய் தேடி எடுக்கணும், இல்லைன்னா தேவன்கிட்ட என்ன பண்ணணும், அதுக்காக விஷயத்த அந்த சூழலுக்கு ஏற்றவாறு நம்ம கேட்கணும். அப்படி கேட்டாதான் நமக்கு என்ன கிடைக்கும்னா, அன்னன்னைக்கு நமக்கு வாழக்கூடிய ஆகாரங்கள் என்ன பண்ணணும்னா கிடைக்கும். அதை முதலில் எத்தனை கண்கள்னா, உதாரணத்துக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் எத்தனை கண்கள், உதாரணத்துக்கு நம்மகிட்ட எத்தனை கண் இருக்கு, ஒரு கண்ணு தான் இருக்கு. நம்மகிட்ட 2 கண்ணு இருக்கு. ஒன்று ஆவிக்குரிய கண்ணு, இன்னொன்று மாம்சத்துக்குரிய கண்ணு. இதை எப்படி சொல்லலாம், இப்போ அனுதினமும் நான் ஏன் தேவனே உங்களுடைய ஆகாரத்தை எங்களுக்கு தானே கேட்கணும்னா, நம்ம எங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வனாந்தர பிரயாணத்தில். இந்த வனாந்தர பிரயாணம் அது நம்ம பார்வைக்கு சிந்தைக்கு தான் அது வனாந்தர பிரயாணமாக இருந்துட்டாலும் கூட நம்ம யாரு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறோம்,
விழுந்து போன மனுகுலத்தின் மத்தியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நம்முடைய பார்வை எங்க தான் இருக்கணும்? வனாந்தரத்தை நோக்கி. நம்முடைய சிந்தை எங்க இருக்கணும்? வனாந்தரத்தை நோக்கி. ஆனா இருக்குமா? அது சிந்தனையிலும் மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வச்சுக்கலாம். ஆனா அதுக்குள்ள நம்ம இல்லை. அது கற்பனை உலகம். நம்ம போயிட்டு இருக்கிறோம் தேவனுடைய சித்தத்தினை. காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை நோக்கி ஒரு வனாந்திர பயணம் போயிட்டே இருக்கோம். வெகு தூரத்தில் போயிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம எங்க மத்தியில் இருக்கோம்னா விழுந்து போன மனுகுலத்தினுடைய மத்தியில் இருக்கிறோம். அப்போ நமக்கு 2 கண் இருக்குன்னா 2 கண் இருக்கு. அதான் கேட்குறாரு, உம்முடைய அதிசயமுள்ள வார்த்தையை காணும்படி என் கண்களை என்ன பண்ணுங்க, திறந்தருங்க. ஏன்? நமக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஒரு பாடம் இங்கே கேட்குறோன்னா வெளியே போய் அரை மணிக்குள்ள அந்த பாடம் என்ன ஆயிரும், நம்ம மைண்டை விட்டு போயிடும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எந்த அளவு தேவனுடைய வார்த்தைகளோடு தொடர்புடையதாக இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள்ல இருந்து என்ன பண்ணும், தப்பிச்சு கொள்ளும். சிற்றினங்கள்ல இருந்து என்ன ஆகும், தப்பிக்கும். அடுத்தது பண ஆசையிலிருந்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, தப்பிக்க வாய்ப்பு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் நடந்து போறேன், சபை கூடிய முடிஞ்சு நடந்து போறேன், வழியில ஒரு 10 லட்ச ரூபா விழுந்து கிடக்கு. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நான் ஒரு நியூஸ் பார்க்குறேன். ஒரு ஆட்டோக்காரர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஆட்டோவில் ஒரு நபர் வச்சுட்டு போன பணத்தை என்ன பண்ணுறாரு, எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாரு. இதை முந்தின நாள் நியூஸாக வாசிச்சேன்னா இந்த 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து நான் வீட்டில் கொண்டு பதுக்கி வச்சிட்டோம்னா அது யாரு? தேவனுடைய பிள்ளை. நல்லா புரிஞ்சுடுங்க. அப்போ தேவன் முந்தின நாள் அதை காட்டினது எதுக்குன்னா எனக்கு நாளைக்கு உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழல் நடக்க போகுது, இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது, நீ என்ன பண்ணுறன்னு நான் பார்க்க போகிறேன். இதை நான் கொண்டு அங்கே வச்சிட்டோம்னா அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்? பணமே எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுங்கிற ஒரு உணர்வு பூர்வமான அந்த எழுத்துக்கள் நம்ம சிந்தனையில் உடனே வரலன்னா இது நமக்குரியது இல்லை, இது இன்னொருவருக்குரியது. ஒரு உலகத்தானே நேர்மை அதை என்ன பண்ணியிருக்கான், கொண்டு கொடுத்துருக்கான். நான் இதை செய்யலாமாங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரணும்னா அன்னைக்கு காலையில் நாம தேவனுக்குள்ள இருந்து அதுக்குபடியான வாழ்க்கை முறையை நினைக்கணும், கேட்டிருக்கோம். கேட்கலன்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கிளம்பி. அதான் இந்த பிரச்சனை நல்லா பாருங்க. நம்ம பிரயாணம் ஏதோ நேரம் தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம பார்வை எங்க இருக்கு? இரு சைடும். அப்ப இதுல நம்முடைய பார்வை இரு சைடும் போகும்போது நம்ம அகப்படுவோம்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம்னா அகப்படுவோம். அப்படி அகப்பட்டுட்டோம்னா என்ன பண்ண முடியாது. இதே சங்கீத புஸ்தகம் 119 வசனத்துல வசனம் இருக்கு, வாசிங்க சிஸ்டர். 119 30. சங்கீதம் 119:37. மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயர்த்தியும். அப்ப ஏன் இதை கேட்கணும்? அப்ப இதை கேட்காம நம்மளால வாழ முடியாதுன்னா வாழ முடியாது. அப்ப தேவன் எந்த ஒரு விஷயத்தை எந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்துறாரு, உதாரணத்துக்கு இப்படிப்பட்டதான் ஒரு பார்வையை தேவன் நமக்கு ஏற்படுத்துறாருன்னா எதுக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னா அந்த நேரம் தேவனே இது என்னப்பா எனக்கு சோதனை, தயவு செய்து இருந்து என்ன பண்ணுங்க காப்பாத்துங்கன்னு நம்ம கேட்கிறோமா இல்லையாங்கிறது தான் அந்த ஒரு விஷயத்தையே தேவன் அந்த சூழல்ல என்ன பண்றாருன்னா ஏற்படுத்துறாரு. அந்த சூழல்ல நம்ம தேவன்கிட்ட போய் தேவனே இதுல இருந்து என்ன தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க காப்பாத்துங்கன்னு கேட்காம அதுல இருந்து நம்ம தப்பித்து கொள்றதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது. வசனம் எப்படி இருக்கு? பேதுருவை பத்தி ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நீங்கள் சோதனையில் அகப்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்ப நம்மளை காப்பாத்துறது எதுன்னா சூழலுக்கு ஏற்ற சமயத்துல நம்ம தேவனிடத்துல இருக்கிறம் குத்தி விண்ணப்பம் செய்வதுதான். அதுதான் நம்மளை என்ன பண்ணணும்னா சோதனைகள்ல அகப்படாதபடி பாதுகாக்கணும்னு பார்க்கணும். ஆனால் நம்முடைய பார்வை எதை நோக்கி இருந்தால் அது ஆவிக்குரிய கண்ணுன்னா கொலேசியர் 3:2. கொலேசியர் 3:2. பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலாண்மைகளே நாடுங்கள். மேல உள்ளது வாசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாட்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல, உலகத்துல தான் இருக்கிறோம். நம்முடைய மைண்ட் எங்க போயிட்டு இருக்கு? காணாதவை நோக்கி. அங்க யார் இருக்கா? பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்துல யார் வீட்டு இருக்கா? கிறிஸ்து வீட்டு இருக்கிறாருங்க. இந்த பார்வை தான் யாருடைய பார்வையில இருக்கணும்? இந்த தற்கால தேவனுடைய பிள்ளைகளை பார்வையில் இருக்கணும். ஆனா நம்ம எங்க இருக்கணும்? உலகத்துல இருக்கிறோம். அதான் கீழே பார்க்கிறோம், பூமியில உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை என்ன பண்ணுங்க நாடுங்க. உலகத்துல தான் இருக்கணும். ஆனா நம்ம சிந்தனையோ நம்மளுடைய செயல்பாடை எங்க என்ன பண்ணக்கூடாது, ஆக்டிவேட் ஆகவே கூடாது. அது எங்க நோக்கி ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கோம்னா ஒட்டகமானது எப்படி இலக்கை நோக்கி எஜமானுக்கு பிரயோஜனமா போயிட்டு இருக்குதோ அதே போல நம்மளும் என்ன ஆகிட்டு இருக்கணும், போகணுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப நாம கீழானவைகளை பார்ப்போமா மாட்டோமா? கண்டிப்பா என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். அப்படி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரே, அந்த பார்வையை நான் விளக்குறேனா?
இப்போ அவருக்கு கண் இல்லாமல சங்கீதக்காரன் கேட்கிறாரு, தேவனே உம்முடைய வசனங்களை காணும்படியாக எனக்கு என்னோட கண்களை திறந்துடணும். கண் இல்லாமல கேட்கிறாரு. கண் இருக்கு, ஆனால் அது எந்த கண்ணு? மாம்சிக கண்ணு. எதை பார்க்கக்கூடாது அதை பார்க்குது, எதை தேடக்கூடாது அதை தேடுது. எதை அவர் கட்டுப்பாடு இல்லாமல் அந்த கண் என்ன ஆகுது, அங்கே இங்கே என்ன பண்ணுதுன்னா அலம்போது. இப்போ சொல்றாரு, தேவனே இதை நான் பாராதபடிக்கு என் கண்ணை என்ன பண்ணுங்க, எந்த கண்ணை? மனக்கண் என்ன பண்ணுங்க, திறந்தரணுங்க. இதை நான் செய்யாமல் என்னை தடுத்துருங்க, இது தப்பு பண்ண வைக்குது. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ ஆண்டவர் தெளிவான விஷயத்தை சொல்றார். லூக்கா 11:34, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறார். உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாயிருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம், எந்த அளவுக்கு நம்மளை பொறுத்த இந்த மாம்ச கண்ணை நம்மளால மூட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா மூடவே முடியாது. ஆனா நம்முடைய ஆவிக்குரிய கண், மனக்கண் எப்பவும் என்ன ஆயிட்டு இருக்கணும், திறந்தே இருக்கணும். யாரை பார்த்து? கற்பனை கேட்டாத தூரத்தில் இருக்கிற தேவனையும் கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய மனக்கண் எப்பவும் என்ன பண்ணிட்டே இருக்கணும், திறந்துட்டே இருக்கணும். அப்படி அந்த கண் திறந்தே இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த பிரயாணத்தை முழுமையா வெற்றியோட முடிக்க முடியாது. அதான் அடுத்து பார்க்கணும். அப்ப நம்முடைய மறைக்கப்படும்படியான விஷயங்களில் நடக்குமா என்றால் கண்டிப்பா நம்முடைய பார்வை மறைக்கும்படியாகவும் நம்முடைய செயல்பாடுகள் நல்லபடியா இல்லாதபடிக்கு இந்த உலகத்துல சில விஷயங்கள் நமக்கு ஏற்படுமானா கண்டிப்பா ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அந்த தடைகளை நோக்கி நம்ம எப்படி பிரயாணிக்குங்கிறதா இந்த சங்கீதம் 119:18 இதுக்கு ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. அங்க என்ன கொடுக்குறான், வேதத்தை புரிந்து கொள்ள ஆவிக்குரிய பார்வை நமக்கு கண்டிப்பா தேவை. அது ஒரு நாள் தேவையான கிடையாது, அனுதினமும் நம்முடைய பார்வை ஆவிக்குரிய விஷயங்களை பார்க்கறதுக்கு தேவை. அடுத்து சொல்றாரு, தேவனே சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர். அவர்கிட்ட கேட்காம நமக்கு என்ன பண்ண மாட்டாரு, தரவே மாட்டார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு என்ன தேவைங்கிறத, உலக பிரகாரமான விஷயம் இல்லை, பணம் இல்லை, எதுவும் இல்லை, சத்தியத்தின்படி நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அவர்கிட்ட கேட்காம அதுக்கான பிரயோஜனமான விஷயங்கள் நமக்கு என்ன ஆகாதுன்னா கிடைக்காது. அடுத்த 3ஆவது பார்க்கலாம், மனித அறிவு மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியின் வெளிச்சம் நமக்கு அவசியம். அதனால அனுதினமும் நம்ம அதை கேட்டுதான் என்ன பண்ணி ஆகணும், வாழ்ந்தாகணுங்கிற விஷயத்த பார்க்குறோம். இதுக்கு தான் பிரதர் ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த விஷயத்தை வாசிங்க. தேவனுடைய பிள்ளைகளின் மாம்ச கண்கள் வேதத்தின் எழுத்துக்களை பார்க்கின்றன. நல்லா புரிஞ்சுடுங்க, வேத கண், மாம்ச கண் எதை மட்டும்தான் பார்க்குது, வசனத்தை மட்டும்தான் பார்க்குது. அடுத்தது, ஆனால் தேவனால் திறக்கப்பட்ட ஆவிக்குரிய கண்கள் மட்டுமே அதன் அதிசயங்களையும் ஆழமான சத்தியங்களையும் காண்கின்றன. புரியுதா? இப்ப மாம்சமான கண் எதை பார்க்குது, எழுத்தை பார்க்குது. அந்த எழுத்துக்களை படிக்கும்போது ஆவிக்குரிய கண் எதை பார்க்கும், போயிட்டு இருக்கிற பாதையை மட்டும் அது என்ன ஆக்கும், தெளிவா பார்வையடையும். அந்த பாதையில என்னென்ன தடங்கள் ஏற்படுதோ, என்னென்ன சூழ்நிலையில நம்ம காப்பாற்றப்படணுமோ, எந்தெந்த தடைக்கல்களை எடுத்து நம்ம நீக்கி போட்டு போயிட்டே இருக்கணுமோ, அதுக்கு ஏற்ற வழிகளை ஆவிக்குரிய கண்ணால பார்த்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகுனா தெளிவடையுங்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். அப்ப கேள்வி என்னன்னா, நாம் நம்முடைய கண்களை திறந்தரலும் என்று தேவனிடம் கேட்க வேண்டியது அவசியம் என்னன்னு பார்த்தோம்னா, அன்புக்குரியவர்களே, உண்மை விட்டா எனக்கு என்ன இல்லை, வேற கதி இல்லை. நல்லா புரிஞ்சுடுங்க, உண்மை விட்டா எனக்கு என்ன இல்லை, கதி இல்லை. ஏன் இந்த இப்படி நம்ம இவ்வளவு தூரம் நம்ம ஏன் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? அதான் அடுத்து 19ஆம் வசனம் வாசிங்க. பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். என்ன சொல்றாரு? ஏன் இந்த அளவு நம்ம செயல்பாடுகள் இருக்கணும்னா, இந்த உலகத்துல நாம யாரு, பரதேசி. எனக்கு இங்க சொந்தம்னு என்ன கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப தேவன் ஏற்படுத்தியிருக்கிற இந்த சூழலுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டாலும் சரி, மாட்டாம இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, நாம யாரை சார்ந்துதான் இருக்கணும்னு வசனம் சொல்லுது. யாரை சார்ந்துதான் இருக்கணும், தேவனை சார்ந்துதான் இருந்தே ஆகணும். அதான் இந்த டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது, என்டபிலிட்டியில பார்க்கும்போது, நான் ஒரு அந்நியனாக வாழ்கிறேன், உங்களுடைய கட்டளைகளை எனக்கு மறைக்காது. அது இல்லாம என்னால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அப்ப வசனத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ளலாம். நாம் இந்த பூமியில வாழும் நாட்களானது, இந்த பூமியில் நான் ஒரு பரதேசியாகிற ஒரு விஷயம் நமக்கு என்ன ஆகக்கூடாது, மறந்தே போகக்கூடாது. அல்லது இந்த பூமிக்கு நான் ஒரு அந்நியனாக வாழும் நாட்கள்ல உம்மிடத்துக்கு வரும் வழியாகி உம்முடைய வார்த்தைகளை என்னுடைய கண்களுக்கு தெரியாம என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு மறைச்சிடாது. அப்படி மறைக்கிறாதீங்கன்னு கேட்கும்போது, அது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அருமையா இருந்த அதே வசனம் நான் வாசிக்கிறேன். நான் பூமியிலே அந்நியனாய் இருக்கிறேன், உம்முடைய கற்பனைகளை எனக்கு மறைத்து விடாதேயும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஒரு கெஞ்சுதல், இது ஒரு கெஞ்சுதல், இந்த வார்த்தை, இந்த வசனம் ஒரு கெஞ்சுதல். தேவன் இந்த ஒரு கெஞ்சுதலை ஒரு தேவனுடைய பிள்ளை கெஞ்சும் போது
எனக்கு தோணுன ஒரு விஷயம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த கெஞ்சுதல் கெஞ்சும் போது தேவன் நம்மளை எப்படி பார்ப்பார், என்ன செய்வார் நம்மளை? உதாரணத்துக்கு, அப்பா எனக்கு இந்த உலகத்தில் என்ன இல்லை, யாரும் இல்லை, உங்களை விட்டா எனக்கு கதியே இல்லை, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, உங்களுடைய வார்த்தைகளை எனக்கு தாங்கன்னு அந்த ஒரு ஆழமான ஒரு இதயபூர்வமான ஒரு கெஞ்சுதல் இருக்குல்ல, இந்த ஒரு கெஞ்சுதல் இருக்கும்போது கற்பனை நம்ம என்ன ஃபீல் பண்ணலாம்னா, இந்த பிக்சரை பாருங்க, உண்மையிலே இது ஒரு ரியாலிட்டி. நம்ம ஹக் பண்ண முடியாது, அந்த இடத்துல தேவன் நம்ம கூட இருந்த மாதிரி தெரியாது. ஆனால் கண்டிப்பாக தேவனுடைய இறக்கரம் நம்மளை என்ன இருக்கும், சூழ்ந்து இருக்கும். கிறிஸ்துவனுடைய இருக்கரம் நம்மளை என்ன பண்ணியிருக்கோம், சூழ்ந்து இருக்கும். ஏன்னா அந்த கெஞ்சுதலினுடைய ஆழம் அப்படி. என்ன கேட்குறாரு, நான் பூமியிலே அந்நியனா இருக்கிறேன், உங்களுடைய கற்பனைகளை எனக்கு என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு மறைக்காதீங்க. அப்போ தேவனுடைய கேட்கக்கூடிய விஷயங்களை எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக நம்ம உள்ள இருந்து கேட்குறோமோ, இருதயத்துக்கு உள்ள இருந்து கேட்குறோமோ, அதுக்கு தேவனுடைய அந்த ஒரு கரம் எப்படி இருக்கும்னா, இந்த பிக்சர் தான் அதுக்கு உதாரணம். அவங்க என்ன ஒரு விஷயத்தை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கலாம்னா, இப்படி கெஞ்சினால் தேவன் நம்முடைய எதையாவது மறைப்பாரா? இந்த கெஞ்சுதல் கேட்கிறவங்களுக்கு தேவன் எதையுமே மறைக்கிறதா வேதத்துல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு அண்ணால் கண்ணீரோடு ஜெபிச்சாங்க, தானியேலுடைய ஜெபம், எசேக்கியேலுடைய ஜெபம், இப்படி நீங்க வரிசையா பார்க்கலாம். தாவீதுடைய அநேக ஜெபங்கள், இந்த ஜெபங்களுடைய அந்த ஒரு ஆழமான பின்னணியை போய் நீங்க பாத்தீங்கன்னா இருதயம் உடைஞ்சுதான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெபிச்சிருப்பாங்க. அப்ப எந்த அளவு நம்முடைய கெஞ்சுதலின் போது நம்முடைய இருதயம் உடையுதோ அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்றாரா, நமக்கு ஆழமான ஆக்கப்பூர்வமான அவருடைய அன்பை நமக்கு என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துறாரு. அதுதான் இந்த சங்கீதம் 119:19, பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதைன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு அந்நியரும் பரதேசிகளும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து 2 கொடுக்குறாரு, உலக வழியே இல்லை, தேவனுடைய வழியை என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் தேடணும். அடுத்தது, பரலோக குடியுரிமை கொண்ட வாழ்க்கையை நினைவில் வைத்திருக்க வேண்டும். நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு, பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம போயிட்டு இருக்கிற அந்த வனாந்த பிரயாணத்தை நம்ம கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணல, தென்படல. இன்னும் என்னைக்கு பிரயாணத்தை முடிச்சு அந்த பாலைவனத்துல இந்த மாம்சத்தை விட்டு இந்த ஆவிக்குரிய சரீரம் பிரியுதோ அப்ப நம்ம அவரை பார்க்கணும்னா அதுக்கு ஏற்ற வாழ்க்கை இந்த பூமியில நம்ம என்ன பண்ணியே தான் ஆகணும், வாழ்ந்தே தான் ஆகணும். வாழலைன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உதாரணத்துக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, என்ன கேட்கிறோம் என்றால், உதாரணத்துக்கு என்ன ஒரு கேள்வியா கேட்கிறோம்னா, இந்த கெஞ்சுதல் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமா என்றால் நம்முடைய பதில் என்ன? இந்த ஒரு ஆழமான தேவனை நோக்கியதனால ஒரு கெஞ்சுதல் நமக்கு அவசியமானு கேட்டா அவசியம். யாரே கெஞ்சிருக்கா, யாரே கெஞ்சிருக்காருன்னா எக்ஸமேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, கெஞ்சிருக்கிறாரு. ஏன் அவர் கெஞ்ச வேண்டிய அவசியம் உண்டா? யாருக்காக அந்த கெஞ்சுதல்னா அவருக்காகலாம் இல்லை. தேவனே ஏதாவது ஒரு சின்ன தவறுதல் நடந்துட்டா நம்முடைய தெய்வீக திட்டத்தில் அவங்க திட்டம் என்ன ஆகாது, நிறைவேறாது. இப்ப உலகத்துல ஒட்டுமொத்த மனுகுலத்தை சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் யாருக்கு தந்திருக்கிறாருன்னா நமக்கு தந்திருக்காரு. தேவனே என்னுடைய வாழ்க்கையில நான் ஏதாவது தவறுகள் பண்றேன்னா அந்த ஸ்தானத்தை அடைகிறதுக்கு ஏதாவது தவறுகள் பண்றதாங்கிற கேள்வியும் இந்த கெஞ்சுதலோடு கூட அந்த அனுதினமான தேவனோட மன்றாட்டுதல் கூட நம்ம பண்றோமா? ஆனா இங்க ஒரு கேள்விக்குறிதான். அப்போ இந்த இன்னொரு கோணத்துல வெளிப்படுத்தி என் கண்களை திறந்து தரணும், நான் பரதேசியாக இருக்கிறேன், என்னுடைய வார்த்தைகளை எனக்கு வெளிப்படுத்துங்கிற கேட்கக்கூடியது கோணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இல்லாம தண்டனையிலிருந்து என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. அது இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு தண்டனைக்குள்ள போய் என்ன பண்ணிக்குவேன், மாட்டிக்குவேங்கிறது ஆகுது. அப்ப இப்ப நமக்கு தண்டனை என்ன ஒரு விதத்தில் வந்திருக்குன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்க ஆரம்பிச்சிருக்கு, சபையில் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நாம இதுல இருந்து தப்பிக்கணும்னா அனுதினமும் நம்முடைய கெஞ்சுதலும் கூப்பிடுதலும் தேவ சமூகத்துல இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. இல்லைன்னா ஒரு நாள் உலகத்தாரோடு நீங்க நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு என்ன பண்ணும், கர்த்தராலே சிருஷ்டிக்கப்படுகிறேன் இன்னைக்கு. அப்ப இந்த சிருஷ்டிப்புங்கிறது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம தப்பணும்னா நம்ம கண்ணு திறந்தே இருக்கணும், மனக்கண் திறந்தே இருக்கணும், நம்ம கெஞ்சுதல் தேவனை நோக்கி எப்பவும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த தற்கால நியாய தீர்ப்பிலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, தப்பவே முடியாது. எந்த கோணத்துல எப்படி நம்ம அதுக்குள்ள மாட்டிக்கணும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அன்புக்குரிய சகோதரர்கள். அப்ப இப்ப நம்ம சிக்ஷிக்கப்படுகிறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள அதற்கான நியாயமான வழிகளில் நமக்கு தெரிய வேண்டுமா இல்லைன்னா தெரியணும். அதை தான் அடுத்த வசனத்தில் கேட்குறாரு. வசனம் வாசிங்க 20. உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த இன்னொரு என்டபிளிட்ல உங்கள் நீதி தீர்ப்புகளுக்காக எப்போது நான் ஏங்கி தவிக்கிறேன். இங்க என்ன சொல்றாருன்னா, உமது நியாயங்கள் மேல் என் ஆத்மா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. அப்ப தேவனுடைய நியாயம் எப்படி எடுத்துக்கலாம்? நீதின்னு எடுத்துக்கலாம், அவருடைய தெய்வீக ஒழுங்குன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எந்தெந்த சூழல்ல தேவன் நமக்கு ஒழுங்க நீதியை வெளிப்படுத்துவார் நமக்கு தெரியுமா? கண்டிப்பா என்ன தெரியாது. ஆனா எதை பார்த்தா மட்டும்தான் தெரியும். பைபிள் வசனங்கள், சத்திய பாடங்கள், இதன் வாயிலாக கேட்கும்போது எந்தெந்த கோணத்துல எந்தெந்த ரூபத்துல நான் எந்த விஷயத்துல தப்பிக்கிடணும், தப்ப முடியும், இல்லைன்னா நான் தப்ப முடியாதுங்கிற ஒரு ஆவிக்குரிய உணர்வு கொண்ட சிந்தை நம்ம வாழ்க்கையில அனுதினம் இல்லைன்னா இந்த ஒரு கேள்வியெல்லாம் நமக்குள்ள இருந்து என்ன ஆகாது, வராது. அதான் இங்க எப்படி பார்க்குறோம்னா, உதாரணத்துக்கு இந்த வசனத்தை நான் எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, நான் என்ன செய்யணும், எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா நான் அதுல இருந்து என்ன ஆகிடுவேன், தப்பிடுவேன். உதாரணத்துக்கு கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஒரே பாயிண்ட் அதுதான். அப்போ இந்த தற்காலத்தில் இந்த நியாய தீர்ப்புக்குள்ளதால இருக்கிறதான உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாகிய நாம தப்பித்து கொள்ளணும்னா அனுதினமும் என்ன பண்ணணும், நான் இன்னைக்கு என்ன செய்யணும், எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க. உங்களுடைய நியாய தீர்ப்புலேருந்து நான் தப்பணும், அதுக்கு நான் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு என்ன காரியங்களெல்லாம் செய்யணுங்கிறத தேவன் அனுதினமும் நம்ம என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கணுமா கேட்டுட்டு. இந்த வசனத்துக்கு அருமையாக இருக்குது ஒரு கமெண்ட்ரி. என்ன கொடுக்குறாருன்னா, தேவனுடைய வார்த்தைகள் மேல் தொடர்ந்து பசி இருக்க வேண்டும். அப்போ பசி இல்லைன்னா யாராவது சாப்பிடுவாங்களா? கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டோம்னா சாப்பிட மாட்டோம். அடுத்து சொல்றாரு, சத்தியத்தின் மீது ஆழமான தேடல் வேண்டும், அதுவே ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடையாளம். எந்த காரியத்துக்கு எங்க போனா தப்பத்தக்கதான வார்த்தைகள் இருக்கு, எந்தெந்த விஷயங்கள் என்னென்ன வசனங்கள் என்ன சொல்லுது, கமெண்ட் இன்னை நம்ம கண்களுக்கு மறைக்கப்பட்ட எதுவுமே கிடையாது, எல்லாமே வெளியரங்கமா இருக்குது. ஒவ்வொரு வசனங்களுக்கு கமெண்ட்ரி, ஒவ்வொரு வசனங்களுக்குள்ள ஆவிக்குரிய விஷயங்கள், எந்தெந்த விஷயங்களை எப்படி தப்பலாம், என்னென்ன விஷயத்துல செய்யலாம், என்னென்ன விஷயத்துல செய்யக்கூடாதுங்கிறத அந்த ஒரு தாகம், அந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நோக்கின பிரயாணம் இல்லைன்னா நம்ம கேட்க மாட்டோம். என் கண்களை திறனும் கேட்க மாட்டோம். உங்களுடைய நியாயம் தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி என்னை பாதுகாத்துக் கொள்ளணும்னு கேட்கவே மாட்டான் அன்புக்குரிய சகோதரர். அதான் மூணாவது சொல்றாரு, தேவனை அறிய மற்றும் அவரிடம் நெருங்க அதிக ஏக்கம் இருக்கணும். அப்ப வனாந்திர பிரயாணம்னு சொல்லிட்டு சும்மா சொன்னா போராது. அந்த பிரயாணத்துல போகத்தக்கதாக நடக்கத்தக்கதாக நம்முடைய ஏக்கம் எப்போதும் தேவனை சார்ந்து என்ன ஆகணும்னா இருக்கணும். தேவனை சார்ந்து இல்லைன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒட்டகம் பாதி வழியிலே பாலைவனத்துல என்ன ஆயிரும், நின்றுரும், இல்லைன்னா படுத்துரும். அது எழும்பணும், தன்னுடைய பிரயாணத்தை மீண்டும் தொடங்கணும்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அது தேவனை சார்ந்து இரு கரம் கூப்பி கெஞ்சியே ஆகணும். கெஞ்சி அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அது வாங்காம அதால மீண்டும் உற்சாகமாகவோ சந்தோஷமாகவோ சாந்தமாகவோ சமாதானமாகவோ இந்த பூமியில அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ முடியவே முடியாது. அப்ப அன்பானது, நான் ஏன் இதையெல்லாம் செய்து கொண்டு தேவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த அளவுக்கு ஆழமா நம்ம போகணும்னு பார்க்குறோம்னா, இதுதான் 21 வசனம் வாசிங்க. உமது கற்பனைகளை விட்டு வலுவிடுகிற சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறீர். அப்ப நீங்க வசனத்தை அப்படியே தொடர்ந்து கவனிங்க. உங்களுடைய நியாய தீர்ப்புகள்ல இருந்து நான் தப்பணும்னு ஏன் கேட்கிறாருன்னா சங்கீதக்காரன் அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அகங்காரம் பிடித்த ஆட்களை நீங்கள் கண்டிக்கிறீர். அடுத்தது, உங்கள் கட்டளைகளை விட்டு விலகி சபிக்கப்பட்ட நிலை இருப்பவர்களை கண்டிக்கிறீர். இப்ப நான் தண்டனைக்குள்ள போகக்கூடாது, கண்டித்தலுக்குள்ள போகக்கூடாது. நான் என்ன பண்ணி ஆகணும், அதுல இருந்து தப்பி ஆகணும்னா என்ன பண்ணி ஆகணும், என் கண்களை நீர் திறந்தாகணும். அதுக்கு நான் தப்பும்படியான போக்கையும் வழியும் எனக்கு நீங்க காமிக்கணும். காமிக்கலைன்னா நான் என்ன பண்ண முடியாது, இந்த பாதையில என்னுடைய பிரயாணத்தை நான் சரியாக உமக்கு பிரியமாக ஓடி முடிக்கவே முடியாது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, எதன் அடிப்படையில் நம்ம இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம்னா நமக்கு நல்லாவே தெரியும். அவர் அதரிசனமான கிருபையை அளிக்கிறாரு. யாருக்கு? நமக்கு, வேற யாருக்கும் இல்லை. முதலே பார்த்தோம் இல்லையா, நிறைய ஆசீர்வாதங்களை தந்துட்டாரு. தந்த ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கு நன்மையை நம்ம என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். அதை வாழ்க்கையாகவும் என்ன பண்ணணும், வாழ்ந்து காட்டணும். அப்ப இந்த யாக்கோபுல நம்ம என்ன வசனம் பார்க்கறோம்னா, அவர் அதிரசனமான கிருபையை அளிக்கிறாரு, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு ஏற்றுட்டு. அப்ப இந்த அகங்காரம்னு வசனத்துல பார்த்தோம்னா, அந்த அகங்காரங்கிறது என்னன்னா பெருமை. அப்போ நிறைய பெற்றுக்கிட்டோம், நிறைய கிடைச்சிருக்கு,
நிறைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்கிறாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த கிருபையை மறந்துட்டோம்னா, தேவனுடைய தெய்வீக அன்பு தன்னுடைய குமாரன் நமக்கு என்ன ரீதியில என்ன கோணத்துல தந்தாருங்கிற விஷயத்த நம்ம மறந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒட்டகத்துக்கு என்ன வர்றதுக்கு கொம்பு கிடையாது ஒட்டகத்துக்கு. ஆனா ஒட்டகத்துக்கு கொம்பு முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒட்டகத்துக்கு கொம்பு முளைச்சிட்டுனா கஷ்டம். தேவனே நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது கிடையாது. ஆனா அந்த ஒரு விசில போகும்போது கொம்பு முளைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா வாய்ப்பு. ஒட்டகத்துக்கு கொம்பு முளைச்சா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், அதை கட்டுப்படுத்தவே முடியாது. அதே மாதிரி ஆயிரம் அன்புக்குரிய சகோதர சகோதரர். அதான் என்ன சொல்றானா, பெருமை தேவனுக்கு அருவருப்பானது, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகுறவரை அவர் என்ன பண்றாரு, கண்டிக்கிறார். அப்ப சங்கீதக்காரன் கூப்பிடுதலுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நான் உங்களுடைய வார்த்தையில விட்டு விலகிட்டேன்னா கண்டிப்பா நீங்க என்னை தண்டிக்கிற மாதிரி நான் என்ன ஆயிருவேன், என் வாழ்க்கை என்னுடைய நடக்கை ஆயிரும். அதனால நான் என்னை காப்பாற்றிக்கொள்ள என்ன பண்ணுங்க, உங்களுடைய வார்த்தையில என்னை விட்டு என்ன பண்ணாதீங்க, விலக்காதீங்க. அதான் அடுத்து சொல்றாரு, பணிவே தேவனுடைய பிள்ளைகளினுடைய அடையாளம். தாழ்மை உள்ளவர்கள் எது கேட்டாலும் தேவன் கொடுப்பாரா? தாழ்மை உள்ளவர்கள் எது கேட்டாலும் தேவன் கொடுப்பாரா? அடுத்த வசனம் கொஞ்சம் முரண்பாடு அந்த மாதிரி இருக்கும். ஆனா அது அந்த காலத்துக்குள்ள வசனங்கிறதுனால அது நமக்கு அப்படி தெரியும். வசனம் வாசிங்க 22. நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். அப்ப இந்த ஒரு வசனத்தை வச்சு நம்ம என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம்னா, இந்த சங்கீத புத்தகம் யார் எழுதினாருன்னு நமக்கு தெரியாது, எந்த ரெக்கார்டும் இல்லை. ஆனா இந்த ஒரு வசனத்தை வச்சு பார்க்கும்போது தாவீது எழுதுன மாதிரி ஒரு ஃபீல் வரும். எப்படி கேட்பாருன்னா, நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், நான் உம்முடைய காட்சிகளை கை கொள்ளுகிறேன். ஏன்னா அந்த ஒரு சூழலுக்குள்ள கடந்து போனவர் யார் தான்? தாவீது தான். நிறைய முறை, ஒரு முறை இல்லை, நிறைய முறை என்ன பண்ணியிருக்கிறான்னா கடந்து போயிருக்கிறார். அப்படி கடந்து போகும்போது அவர் என்ன கேட்கிறான்னா, உங்கள் நினைப்பூட்டுதலின்படி நான் நடந்திருக்கிறேன், அதனால் என்னை ஏளனமாக கேவலமாக நடத்த யாரும் என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. இப்ப நமக்கு இந்த வசனம் கொஞ்சம் முரண்பாடா இருந்த மாதிரி இருக்கும். முரண்பாடெல்லாம் இல்லை. அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு தேவன் அதை என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறார். உதாரணத்துக்கு விதவியா இருந்தவங்களுக்கு, அண்ணாவை எடுத்துக்கலாம், குழந்தை இல்லை, வெளியே போகும்போது சந்தோஷமா அவங்கள பத்தி பேசுவாங்களா இல்ல ஏளனமா பேசுவாங்களா? மலடிங்கிற ஒரு பட்டத்தோட ரொம்ப கேவலமா அவலமா என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. இப்ப அண்ணா போய் தேவனிடத்துல பிள்ளை கேட்டதோட நோக்கமே இதுதான், எனக்கு ஒரு குழந்தை தாங்க, இந்த அவ பேரு இந்த கேவலமான அந்த சொல்ல இருந்து நான் என்ன பண்ணிடுவேன், தப்பிச்சு கொள்வேன். ஆனா அந்த பிள்ளையை நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன். அப்ப இதே மாதிரி நிறைய சூழல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. என் தாவீதே என்ன பண்ணியிருக்கிறாரு, பிரேயர்ல கேட்டிருக்கிறாரு. அந்த சூழலுக்கு அது இது. ஆனா இந்த வசனத்தை அப்படியே நமக்கு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, மத்தேயு 5:44, மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பழிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ அப்படியே நம்மகிட்ட ஆழ்குறை இஸ்ரவேலாகிய நம்மகிட்ட வந்துட்டோம்னா, உங்க சத்துருக்களை என்ன பண்ணுங்க, நீங்க அடுத்த உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்படுத்துறதுக்காக என்ன பண்ணுங்க, நேர ஆப்போசிட் அர்த்த மாதிரி இருக்கா? அப்படிலாம் இல்லை. அன்னைக்கு அது அவங்களுக்கு, இன்னைக்கு நம்ம இது நமக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த வனாந்தர பிரயாணத்துல பார்த்தோம் இல்லையா, அநேக ஆசீர்வாதங்களை வாங்கியிருக்கிற முதல் வசனத்தினுடைய கமெண்ட்ரி. அப்படி வாங்கிட்டு நாம யாருக்கு என்ன செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. எதை மட்டும்தான் செய்யணும், நன்மை மட்டும்தான் செய்யணும். ஒட்டகத்தினுடைய கோணமே அதுதான். அப்ப இன்னைக்கு ஒட்டகங்கிற கோணத்துல நம்மளை பார்க்கும்போது நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. போகக்கூடிய பாதையில நேர்த்தியா எந்த வாய்ப்பு கிடைக்குதோ, அதை எந்த சூழல்ல கிடைக்குதோ அதை நேர்த்தியா செஞ்சுட்டு தேவன்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு என்ன பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா இங்க என்ன ஒரு விஷயம் பார்க்கணும்னா, இந்த வசனம் சொல்லக்கூடிய கோட்பாடை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 3 விஷயம். சத்தியத்திற்காக ஒரு நிந்தையை தேவன் என்ன பண்றாரு, பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம அவற்றை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம பழைய பாட்டு காலத்தை கேட்டோம்னா நமக்கு தேவனே நிந்தை என்கிட்ட என்ன பண்ணுங்க, மாத்திருங்க, அகற்றிருங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, கேட்கணும். தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு. 2வது, அந்த சூழ்நிலைகளில் தீமைக்கு தீமை செய்யாமல் தேவனை நோக்கி பார்க்கிற இருதயத்தை தேவன் தேடுகிறார். அந்த நேரத்தில் நம்ம என்ன ஒரு எதிர்ப்பை என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம செஞ்சிடக்கூடாது. 3வது என்ன கொடுக்குறாருன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 3வது என்ன கொடுக்குறாருன்னா, பொறுமையோடு சகித்து கீழ்ப்படிதல் உள்ளவர்களை தேவன் இறுதியில் கௌரவிப்பார். அப்ப இந்த 3 சம்பவங்கள் தான் நம்ம வாழ்நாள் ஃபுல்லா என்ன ஆயிட்டுன்னா நடந்துகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கோம்.
போகக்கூடிய சூழல்களை அங்கங்கே தேவன் இதை என்ன பண்ணுவார்னா அனுமதிப்பார். ஆனால் ஒட்டகம் எந்த இடத்துல என்ன பண்ணிடக்கூடாது, அன்னன்னைக்கு என்ன தேவையோ எஜமான்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ கேள்வி என்னன்னு பார்க்கணும்னா, தனக்கு எதிராக தன்னை சுற்றி தீமையானவர் நடக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, அதான் 23ஆம் வசனம் வாசி. பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். அப்ப அடுத்த வசனம் தெளிவா சொல்லுது, பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணத்தை தியானிக்கிறேன். அப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த வசனங்களுக்கு இங்க என்னன்னா ஒரு கண்குளூர் நமக்கு ஆகுது. உங்களுடைய வார்த்தைகளை மட்டும் நீங்க எங்களை தந்துட்டீங்கன்னா என்னை சுற்றி என்ன நடந்தாலும் எனக்கு என்ன இல்லை, எந்த கவலையும் இல்லை. உங்களுடைய வார்த்தைகளை நான் படிச்சுட்டு என்ன பண்ணுவேன், தியானிச்சுட்டு என்ன பண்ணுவேன், கடந்து போய்கிட்டே இருக்கும். அவர் அது இந்த டிரான்ஸ்லேஷன் என்ன இருக்கும், தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராக பேசினால் கூட அடியேன் உங்கள் விதிமுறைகளை பற்றி தான் ஆழமாக யோசிக்கிறேன். இந்த இடத்துல நான் பேசலாமா பேசக்கூடாதா, நான் எதிர்வினை ஆற்றலாமா ஆற்றக்கூடாதா, இது எனக்கு தேவன் தந்ததா இல்லையா, சரியான நேரத்தில் இருதயத்தில் தேவன்கிட்ட பேசிக்கிட்டு தேவன் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதை உள் வாங்கிட்டு போய்கிட்டே என்ன தான் இருக்க வேண்டியதுதான். யாரை பற்றி எந்த கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதான் விளக்கத்தில் என்ன பார்க்குறோம்னா, அதிகாரம் உள்ளவர்களின் எதிர்ப்பும் கோபமும் விசுவாசியின் இருதயத்தை கலங்க பண்ணவே கூடாது. என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு அதை பற்றி என்ன இல்லை, கவலையே இல்லை. நான் யாரை சார்ந்து இருக்கிறேன், தேவனையும் கிறிஸ்துவையும் சார்ந்து இருக்கிறேன். உங்களால் என்ன பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அடுத்து என்ன சொல்றாருன்னா, துன்பத்தின் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். அதான் வசனத்தினுடைய கமெண்ட்ரி தான். அடுத்து பார்க்குறோம், என்னை பாதுகாக்கிறவர் தேவன் அவர் பார்த்து கொள்வார். வேற எதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, அவர் பார்த்துக்குவார். அவர் அப்போ அவர் பார்த்துக்குவார்னா அவருடைய கரத்தில் நம்ம என்ன ஆகணும், இருக்கணும், கெஞ்சணும். எந்த நேரத்தில் எதை கேட்கணுமோ தேவன்கிட்ட கிறிஸ்து மூலமாக கேட்டு வாங்கி வாழ்க்கையில் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே நான் தான் இருந்து வேண்டியதான். அடுத்தான் இதை தான் சொல்றாரு அடுத்த வசனத்தில். எப்படி சொன்னா, இந்த நிகழ்வில் தன்னை தாவீதின் வாழ்க்கையில 7 வருடம் நடந்தது. சவுல் துரத்திட்டே இருக்கிறாரு, அவர் ஓடிட்டே இருக்கிறாரு, அவர் துரத்திட்டு இருக்கிறாரு, அவர் ஓடிட்டு இருக்காரு. எங்கேயுமே யாருக்கும் எந்த பாவமோ அநியாயமோ அந்த காலகட்டத்தில் அவர் செய்யவே இல்லை. சமயம் வரும்போது சவுல் என்ன பண்றாரு, மரணிக்கிறாரு. தேவன் எதுக்கு தாவீதை தெரிந்து கொண்டாரோ அந்த இடத்துல கொண்டு வைக்கிறாரு. ஸோ நம்மளே அதே மாதிரி தான், ஸ்தானத்துக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு, அபிஷேகம் பண்ணியாச்சு, ராஜாவா அங்கீகரிச்சாச்சு. ஆனால் இன்னும் என்ன வரல, கிரீடம் வரல. அப்போ கிரீடம் வரணும்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்போ அதுக்கான வாய்ப்பு வருதோ ஆட்டோமேட்டிக்காக கிரீடம் எங்கே ஆயிரும், தலைக்கு வந்துடும். அவ்வளோதான். கிரீடம் தலைக்கு வர்ற வரைக்கும் ஓடிட்டே இருக்க வேண்டியதான், கண்ணை மூடிட்டு வனாந்தர பிரயாணத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இதே கோணத்தில் தான் 24ஆம் வசனம் வாசனம். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனை காரணமாக இருக்கிறது. பார்த்தீங்களா, அடுத்த வசனம் சரியான வசனம். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனை காரணமாக இருக்கிறது. ஒரு விஷயம் இந்த வசனத்தில் கமெண்ட் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசகர் ஒருத்தர் மட்டும்தான். அந்த ஆலோசனைக்காரருடைய பிரதிநிதி தான் நம்முடைய எஜமான். நமக்கு என்ன தேவையோ கேட்டோம்னா அப்பாட்ட வாங்கி நமக்கு என்ன பண்ணிடுவார், தந்துடுவார். இங்கே ஆலோசனை கேட்டு இருந்தோம்னா இருவழி கண்ணுக்கு தென்பட ஆரம்பிச்சிடும். அப்படி இருவழி கண்ணுக்கு தென்பட ஆரம்பிச்சிடும்னா எந்த வழியில் நான் போகணுங்கிறத என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். அப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த வசனம் என்ன சொன்னா, இந்த NWTயில் உங்கள் நினைப்பூட்டுதல்களை நான் மிகவும் விரும்புகிறேன், அவை எனக்கு ஆலோசகர்கள் போல் இருக்கின்றன. எப்போல்லாம் எனக்கு என்ன ஆலோசனை தேவையோ தேவனே நான் என்ன பண்ணுறேன், என் எஜமான் மூலமாக உங்கள்கிட்ட கேட்குறேன், தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, அவர் மூலமாக எனக்கு அதை தாங்க. நான் என்ன பண்ணிடுவேன், எனக்கு எதிரே என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் மனதார நம்முடைய சத்தியத்தின்படி நான் என்ன பண்ணிடுவேன், தப்பிப்பேன். அப்படி கேட்கலன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். திரும்ப திரும்ப இந்த 8 வசனத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தான், நம்முடைய கேள்வி முறை ஒன்று இருக்குது, கேட்கக்கூடிய விதம் ஒன்று இருக்குது, எப்படி கேட்கணும்னு இருக்கு, என்ன முறையில் கேட்கணும் இருக்கு. அந்த என்ன முறையில் கேட்கணுங்கிறதான் கெஞ்சுதல். எந்த அளவுக்கு கீழான ஒரு நிலையில நம்மளை தாழ்த்தி கேட்குறோமோ அந்த இடத்துல பார்த்தோம்ல தேவன் ஹக் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் பார்த்தோம் இல்லையா. அந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நிலைக்கு யார் நமக்குள்ளே வெளிப்படுவார்னா தேவன் என்ன பண்ணுவார்னா வெளிப்படுவார். அப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆலோசனை யாருன்னா தேவன் தான். ஸோ கன்க்ளூட் பண்ணலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 8 வசனம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
முதல் வசனம் 17ஆம் வசனம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், தேவனுடைய கிருபையால் வாழ வேண்டும். வாழ்கிறோமானா வாழ்கிறோம். எப்படி பார்த்தோம்? கிறிஸ்து தான் நமக்கு யாரு? தேவனுடைய அன்பின் பிரதிநிதி. தேவன் அவரே நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? தந்திருக்கிறார். அதுதான் இந்த உலகத்தில் பெரிய கிருபை. அதை நம்ம வாங்கியிருக்கிறோம். சத்தியத்தை பார்க்க ஆன்மீக கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்படி அன்பை பெற்றுக்கொண்ட நாம வாழ்றதுக்காக ஒரு வழியை என்ன பண்ணிருக்கிற ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த வழியில் நடக்கிறதுக்கு அனுதினமும் எதை நம்ம பார்க்கணுமோ அதை பார்க்கறதுக்கு நம்ம கண்கள் என்ன பண்ணப்படணும்னா திறக்கப்படணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்திலும் அந்நியராக வாழ வேண்டும். அப்படி அவருடைய வார்த்தைகளை பெற்று நம்ம வாழக்கூடிய நாம இந்த உலகத்தில் யாரையும் என்ன பண்ணக்கூடாது? சேர்த்து கொள்ளவே கூடாது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய பிரயாணம் தனிப்பட்ட பிரயாணம். ஆனால் அதுக்கு தேவை இருக்கு, அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, குடும்பமாக சகோதர சகோதரிகளாக கொண்ட வாழ்க்கை இருக்குது. அந்த ஏற்படுத்தல்களையோ அதை எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? முரண்பாடாகவோ புறந்தள்ளவோ கூடாது. அது இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? பாலைவனத்தினுடைய வனாந்த பிரயாணத்தின் பாதையை வெற்றியாக முடிக்க முடியாது. அடுத்தது 4வது பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தையில் இடைவிடாத ஏக்கம் இருக்க வேண்டும். எந்தெந்த நேரத்தில் கேட்கணுமோ அந்தந்த நேரத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளணும்னு பார்க்குறோம். பணிவுடன் கீழ்ப்படியில் நிலைத்திருக்க வேண்டும். கேட்கும்போது அந்த ஒரு தாழ்மையான ஒரு கெஞ்சுதல் இருக்கணும். அடுத்து நிந்தையிலும் உண்மைக்கு உண்மையாக இருக்கணும். எந்த ஒரு சூழல் நம்மளை சுற்றி நடந்துட்டாலும், நம்மளை அவமானப்படுத்திட்டாலும், துன்பப்படுத்திட்டாலும், பாடுகள் படுத்திட்டாலும், கஷ்டப்படுத்திட்டாலும் அதுக்கு எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். அது என்னதுன்னா எதிர்ப்பிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். ராஜாக்கள் மேலானவர்கள் நமக்கு எதிராக என்ன செஞ்சாலும் தேவன் நமக்கு பகிர்ந்தளித்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவருக்கு உண்மையாக இருந்துட்டு இருக்கணும்னு பார்க்கணும். அடுத்து பார்க்குறோம், எதிர்ப்பிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். அதான் சொன்னார், வாழ்க்கையின் ஒரே ஆலோசகராக தேவனுடைய வார்த்தையை, எந்த அளவு அந்த ஆலோசனையாக தேவனுடைய வார்த்தையை நம்ம பின்பற்றோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய இரக்கமும் கிருபையும் நம்மளை என்ன செய்யணும்னா வழி நடத்தும். நம்மளால் அந்த ஒட்டகன் ஸ்தானத்திலிருந்து அந்த பாலைவன பிரயாணத்தை என்ன பண்ண முடியும்? வெற்றியாய் முடியும். அப்படி வெற்றியாய் நம்ம முடிச்சிட்டோம்னா, முதல்ல பார்த்தோம்ல பிக்சரு, ஒட்டுமொத்த மனுகுலத்தை சுமக்கக்கூடிய அன்பாய் தாங்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் என்ன பண்ணுவார்னா அதில் ஒருத்தராக நம்மளும் என்ன பண்ணலாம்னா மாறலாங்கிறது அந்த ஒரு பாடம். ஸோ பொறுமையோடு கேட்ட நாம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.